அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணுங்களா? என் பேர் வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஜிஷானா. தென் முஸ்பிரா. கரெக்டா? இன்னொருத்தங்க பேரு முஸ்பிரா. வேர் ஆர் யூ மை டியர்? எங்கே இருக்கிறாய்? எஸ் மேம், முஸ்ஃபிரா. எஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். என் பேர் அஜினா இப்ராஹிம் ஷா. சரியா? அஜினா இப்ராஹிம் ஷா என் பேர். எம்ஏ எம்ஃபில் இன் தமிழ். ஓகே, குட். சரி. நான் வந்து ஒரு விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். என்ன கண்ணுங்களா? சரியா? நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? இது ஒரு விஷயமான்னு கேக்குறீங்க. 10th மேம். 10th மேம். ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி அதாவது 10th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் ஸ்டாண்டர்டா தானே இருக்கும் இல்லையா? நீங்க தமிழ் லெவல் எந்த லெவல்? மேம் நான் வந்து தமிழ்ல வந்து நான் ஒரு புக்கு கொடுத்தா கடகடான்னு ரீட் பண்ணிடுவேன். நான் வந்து தேர்ட் லாங்குவேஜ் லெவல்ல இருந்து இப்பதான் செகண்ட் லாங்குவேஜ் வந்திருக்கேன். ஏன்னா சிபிஎஸ்சி அப்படி இருக்கும் தெரியுமா? தேர்ட் லாங்குவேஜ் வரைக்கும் 8th வரைக்கும் தேர்ட் லாங்குவேஜ் தமிழ் இருக்கும். 9th 10th செகண்ட் லாங்குவேஜ் மாத்திப்பாங்க. கரெக்டா? அப்படி இருக்கும். நான் அந்த மாதிரி வந்தவங்க அப்படியா? ஆர் அதர்வைஸ் இல்லைன்னா பேசிக்ல இருந்தே நான் வந்து செகண்ட் லாங்குவேஜ் லெவல் படிச்சிருக்கேன், என்னால நல்லா எழுத முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தமிழ்ல எந்த சப்ஜெக்ட், அதாவது எந்த பார்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்? எவ்வளவு மார்க் வாங்குவீங்க? உங்களை இந்த தமிழ் பத்திய உங்களுடைய விஷயங்கள் எனக்கு வேணும். ஏன்னா அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து கொண்டு போய் உங்களை ஹை மார்க்ஸ் வாங்குறதுக்கு நான் ட்ரை பண்ண வைப்பேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் கிளாஸ் எடுப்பேன். அதுக்காக நான் கேட்கிறேன், தமிழ்ல உங்களுடைய நிலை என்ன அப்படின்னு. சொல்லுங்க மராஜா. ஓகே மேம். பேசிக்ஸ் மேம். ஓரளவு பேச தெரியும், படிக்கிறதுக்கு ஓரளவு தெரியும். ஓகே, படிக்கிறதுக்கு ஓரளவு தெரியும்னா ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கும் தெரியுமா? இப்ப இன்றியமையாதது, முக்கியத்துவமானது என்று போற்றப்படுகிறது, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். அதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியுமா? தெரியும் மேம், ஓரளவு தெரியும். மேம் எனக்கு சரளமா வாசிக்கவும் தெரியும், எழுதவும் தெரியும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கொண்டு போனாதான் வந்து நம்மளால தமிழ்ல வந்து சூப்பர்பா சக்சஸ் ஆகி உங்களை நான் 10th முடிக்கிறக்குள்ள உங்களை ஒரு கவிதை கதை எழுதுற அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பர்ட் ஆக்கணும்னு ஆசைப்படுறேன், மார்க்ஸ் ஓட சேர்த்து. ஓகே? ஓகே மேம். உங்களுக்கு பிடிக்குமா? கவிதை பிடிக்குமா? கதை பிடிக்குமா? பிடிக்கும் மேம். மேம் ரொம்ப பிடிக்கும் கவிதை எழுத, கதை எழுத. எனக்கு கதை எழுத ரொம்ப பிடிக்கும். நானாவே நிறைய டைம் எழுதி இருக்கேன். வெரி குட். வெரி குட் வெரி குட். மிஸ்ரா ஒரு 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 கிளாப் கொடுங்க பாப்போம். சபானாக்கு ஒரு கிளாப் கொடுங்க பாப்போம். நான் வந்து பறக்க போடுறேன். நான் பாருங்க ஒரு கிளாப் பறக்க போடுறேன். எஸ், குட், வெரி குட், வெரி நைஸ். எஸ், ஓகே. இந்த பண்ணேன். இன்னைக்கு போர்ஷன் என்ன நம்ம கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? சங்குத்தேவனின் நேர்மை அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ எங்க இருக்கீங்க? உங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் நீங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்க. இல்ல நீங்க என்கிட்ட இருந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா தாராளமா கேளுங்க. ஒரு ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ். சரியா? ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக, அறிமுகத்திற்காக. இன்ட்ரோடக்ஷனுக்கு என்ன தமிழ்ல? அறிமுகம். ஓகே, நீ என்கிட்ட இருந்து ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? இல்ல உங்களை பத்தி ஏதாவது விஷயம் சொல்லணுமா? நோ மேம். ஓகே ஓகே ஓகே, குட். சரி, டைரக்டா நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? ஓகே, சாட் பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. பறக்கணும் இப்ப சாட் பாக்ஸ். ஓகே, எஸ். ஏன்னா பார்க்காம நம்ம வந்து இப்போ, ஏன்னா இது வரைக்கும் இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபேஸ் பார்க்காம ஃபேஸ் காமிக்காம நான் கிளாஸ் எடுக்கிறேன். அதுவே எனக்கு ஒரு புது அனுபவமா இருக்கு. சரியா? அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ கதையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு இலக்கியம், ஒரு ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மொழி. சரியா? ஒரு மொழி இருக்கு அப்படின்னா அது ரொம்ப ஒரு வளமான மொழி, அது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஒரு ஆர்த்தடாக்ஸ் லாங்குவேஜ் அது அப்படின்னா அதுக்குடைய இலக்கணம் என்ன, அது டெஃபினிஷன் என்ன தெரியுமா? எப்படி இருந்தா அது வந்து ரொம்ப நல்ல ஒரு வளமான மொழின்னு சொல்லலாம்?
உங்களுக்கு தெரிஞ்ச அளவு சும்மா எதுனாலும் நீங்க பேசலாம் தாராளமா, இல்ல சாட் பாக்ஸ் பண்ணலாம். என்கிட்ட வந்து ஃப்ரீயா பேசலாம் கண்ணுங்களா, சரியா? ஃப்ரீயா பேசலாம். முஸ்பிரா, சபானா ஓகே தாராளமா ஃப்ரீயா பேசலாம், சரியா? சொல்லுங்க ராஜா. ஓகே மேம். சொல்லு ராஜா, ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு ஒரு லாங்குவேஜ் வந்து தமிழ் மொழி வந்து ரொம்ப தொன்மையான மொழி, தெரியும்ல, ரொம்ப ஸ்டாண்டர்டான மொழி, சரியா? ம் பழமையான மொழி. அது இன்னும் நிலைச்சிருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? ஏதாவது ஒரு ரெண்டு மூணு வார்த்தை சொல்லுங்களேன், பாயிண்ட்ஸ். இருக்கிறதுலே தமிழ் மொழி வந்து ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம் மேம். ஈஸியா கத்துக்கலாம். அதோடைய ஆ, எழுத்துக்கள் வந்து நம்மளுக்கு உடனே நம்ம மனசுல வந்து பதிவாயிரும். பதிவாயிடும். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, குட். தென் நெக்ஸ்ட். அதுக்கு அது சொல்லுங்க வேற. அடுத்தடுத்து அந்த இதுல மொழியை படிக்கும்போது கொஞ்சம் சுவாரஸ்யமாவும் இருக்கும். இருக்கும். ஓகே, சபானா தான் பேசுறது இல்லையா? ம். எங்க முசிரா எங்க காணோம்? முசிரா பேசணும். எஸ் மேம், இருக்கேன் மேம். சொல்லு பேபி, சொல்லு. உன் தமிழ் இதை பத்தி ஏதாவது ஒன்று சொல்லுங்க பாப்போம். தமிழ் லாங்குவேஜ் தொன்மையான மொழின்னு ஏன் சொல்றாங்க? ஓகே, சரி நான் சொல்றேன். அதாவதுமா, ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து இலக்கண இலக்கியம் இருக்கணும் அதுக்கு அப்படின்றாங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், சரியா? இப்போ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஹிந்தியில பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் புதுசா வந்து இப்போ புதுசு புதுசா வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறாங்க, ஏஐ கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இவன் மொபைல்லாம் வந்து இப்போதானே கண்டுபிடிச்சாங்க இல்லையா? ஸோ மொபைல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ம். இதுக்கெல்லாம் வந்து இப்போ ஹிந்தியில மற்ற லாங்குவேஜ்ல பார்த்தீங்கன்னா அந்த மொபைல்ன்ற அந்த இதுக்கு பேரே மொபைல் தான் இருக்கும் அந்த லாங்குவேஜ்லயும். அதுக்கு அந்த ஹிந்தியில வந்து அதுக்கு பேர் கிடையாது. கம்ப்யூட்டருக்கு ஹிந்தியில அதுக்கு பேர் கிடையாது. கம்ப்யூட்டர் தான். இப்போ நான் கதை எழுதும் போது நான் கம்ப்யூட்டரில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்னு ஒருத்தர் கதை எழுதுறான்னு வச்சுக்கவேன். அப்போ ஹிந்தியில் எழுதும் போது ஹிந்தியில் வந்து எனக்கு ஹிந்தி தெரியாது, பட் நான் சொல்கிறேன், நான் அதை அந்த கம்ப்யூட்டருக்கு பதிலாக கம்ப்யூட்டர் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் தான் எழுத முடியும். கம்ப்யூட்டருக்கு கம்ப்யூட்டர் தான் அங்கே வரும். தமிழில் மட்டும்தான் அதுக்கு கணினி அப்படின்னு பேர். மொபைலுக்கு என்ன பேரு? கைபேசின்னு பேரு. அப்போ ஒரு புதுசா அந்த உலகம் அழியிற வரையும் புதுசு புதுசா ஒரு ஒரு புதிய விஷயங்கள் கண்டுபிடிச்சா கூட அதுக்கு தமிழ்ல வந்து அதுக்கு அழகா பேர் வைக்கிற அளவுக்கு ரொம்ப வளமான மொழி தமிழ் மொழி, சரியா? ஒரு மொழி இருக்கணும்னா அதுக்கு இலக்கணமும் இலக்கியமும் கண்டிப்பா தேவை. ஏன் இலக்கணம் இலக்கியம்? இப்ப நம்ம இலக்கணம்னு என்ன தெரியுமா? அது என்ன மேம் இலக்கணம்? என்னோட ஸ்டூடெண்ட் இலக்கணத்துல 100 out of 100 வாங்குவாங்கம்மா. அவ்வளோ ஈஸியா புரிய வைப்பேன் நான் இலக்கணம். சரி, இலக்கணம் புக்கை நான் தொடவே விட மாட்டேன். இலக்கணத்தை அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா புரிய வைக்கணும், சரியா? நான் அந்த வேலையை உங்களுக்கும் பண்றேன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு பாரு இலக்கணம் ரொம்ப பிடிக்கும் பாருவேன். தென் இப்ப இலக்கியம் அப்படின்னு என்ன தெரியுமா? இலக்கியம் அப்படின்னா கதை, நாடகம், கவிதை, இதெல்லாம் இலக்கியம், சரியா? இப்போ இப்ப எதுக்காக இதை நான் சொல்றேன்னா இன்னைக்கு நம்ம சிறுகதை வாசிக்க போறோம், கரெக்டா? இப்போ நான் ஹதீஸை சொல்றேன் அப்படின்னு தப்பா நினைச்சுக்க வேணாம். அது கதை கிடையாது, அது ஹதீஸ் இல்லையா? உண்மையில நடந்த ஒரு விஷயம். அதை வந்து நம்ம ஹதீஸ்ல எழுதுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நடந்தாங்க, இப்படி நடப்பாங்க, அவங்களுடைய உருவம் இப்படி இருந்தது. இல்ல சஹாபாக்கள் வரலாறுன்னு பார்க்கும்போது சஹாபாக்கள் பிலாடல்னு வச்சுக்கோமே, அவங்க வந்து இந்த மாதிரி போனாங்க, இப்படி அவங்களுக்கு கொடுமை இழைக்கப்பட்டது, அதெல்லாம் சொல்லும் போது நம்மளுக்கு அந்த சுச்சுவேஷன் கண்ணுக்கு முன்னாடி வருதா? வருதா வரலையா? ம். பிலால் எஸ் இல்லாம மேம். இல்லாத கல்லை எஸ் மேம். வச்சுட்டுலாம் பார்த்தா அந்த பாலைவனம் மண்ணு. அப்ப நபிசுல்லாஸ் வர்ணிக்கும் போது அவங்க அப்படியே அந்த 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 காலத்துல அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி வரும், கரெக்டா? ம். இப்ப எஸ் மேம். சஹாபாக்களை பத்தி சொல்லும் போது இப்ப இருக்கிற மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டு கற்பனை பண்ண முடியுதா நம்மளால? இல்ல, ம். நோ இல்ல, மேம். இல்ல தானே? சோ அது மாதிரி அந்தந்த காலத்துல உள்ள மக்களுடைய வாழ்க்கை முறையை அப்படி கண்ணாடி மாதிரி எடுத்து காமிக்கிறது தான் இந்த இலக்கியம், சரியா? அதாவது இலக்கியம்னு என்னன்னா இப்ப நம்ம ஒரு ஒரு கதை எழுதுறாங்க. இப்ப சில பேர் ஐம்பெருங்காப்பியங்கள் தெரியுமா கண்ணுங்களா உங்களுக்கு? ஐம்பெருங்காப்பியம்னு என்ன தெரியுமா? தெரியும் மேம். ஆ, பார்த்தது இல்ல, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். எது? எதை எதை வந்து பார்த்தது இல்ல? ஐம்பெருங்காப்பியம். சரி, வாசிச்சது இல்ல, ஆனா நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்கூல் ஓகே, போகும்போது. நான் பார்த்ததுன்னு வேற ஏதோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களான்னு நினைச்சேன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அதாவது ஐம்பெருங்காப்பியத்துல சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசின்னு 5. அது ஏன் ஐம்பெருங்காப்பியங்கள்னு தமிழ்ல சொல்றாங்க அப்படின்னா, இது எதுக்காக நான் கதைக்கு போய் இவ்வளோ இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு இப்ப புரியும், சரியா? ஏன் இந்த 5 பெரும் காப்பியங்கள் நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப சிலப்பதிகாரம் பாத்தீங்கன்னா அதுல சேர சோழ பாண்டியாசுடைய வாழ்க்கை முறை ஃபுல்லா அதுல இருக்கும்.
ஏன்னா கண்ணகி பிறந்தது சேர நாடு, சரியா? அவங்க வந்து மேரேஜ் பண்ணி வந்தது சோழ நாடு. சேர சோழன் பாண்டியாஸ் தெரியும் தானே? தெரியுமா தெரியாதா? தெரியும் மேம். தெரியும் தானே? ஓகே. முஸ்ஃபிரா, எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். சூப்பரா பேசணும். ஓகே? ஓகே மேம். உங்களை பேசுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் அதை செய்றேன். ஓகே குட். ஓகே ரேஜா. ஓகே ராஜா, குட் ஓகே பேபி. மேம். ஓகே குட். ஓகே மேம். ஓகே குட். ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேருமே, அந்த கோவலனும் கண்ணகியும், அவங்க வர்றது பாண்டிய நாடு. ஸோ சேர சோழ பாண்டியாசுடைய ஒற்றுமைக்காக எழுதப்பட்ட நூல் தான் சிலப்பதிகாரம். அது ஒரு பெரிய காப்பியம். வாட்ஸ் காப்பியம்? காப்பியம்னா என்ன? காப்பியம்னா என்ன சொல்லுங்க பாப்போம். நம்ம குடிக்கிற காப்பியா? ம்? காப்பியம்னா ஆமாம். என்னடி பேபி? காப்பியம் அப்படின்னா பெரிய, ரொம்ப பெரிய புத்தகம்னு அர்த்தம். வெரி பிக், வெரி பிக் புக்ஸ். அதாவது நாவல்ஸ் சொல்லணும்ல. இப்ப நாவல் சொல்றோமா? நாவல்னா எவ்வளவு பெருசா இருக்கும்? பெருசு பெருசா இருக்குமா நாவல்னா? பெரிய பெரிய அது குண்டு குண்டா இருக்கும். குண்டு குண்டா இருக்கும். எஸ். இப்ப நாவல் எழுதுறோம்ல, அந்த காலத்துல அவங்களுடைய தமிழ் மக்களுடைய பேச்சு மொழியே வந்து எப்படி இருக்கும்னா ரிதமெட்டிக்கா இருக்கும், கவிதை நயமா இருக்கும். இப்ப திருக்குறள் அதெல்லாம் பார்த்தா கவிதை நயமா இருக்கா? ஸோ அதனாலதான் சங்க இலக்கியம் படிக்கும் போது நம்மளுக்கு புரியாது. அதுக்கு சரியான மீனிங் தெரிஞ்சாதான் புரியும். புரியுதா? அவங்களுடைய அந்த காலத்து மக்களுடைய தமிழ் வந்து ரிதமெட்டிக்கா இருக்கும். ஸோ அதனாலதான் அவங்க அழகா அது மாதிரி ரிதமெட்டிக்காவே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, புக்ஸ், கதை எழுதியிருக்காங்க. அது ஒரு கதை. சரியா? இது எல்லாமே கதை. ஸோ இப்பவே கதை தானே. இந்த 5 காப்பியத்துல சிலப்பதிகாரம், மணிமேகலை எல்லாம் அதெல்லாம் கதை தானே. ஆனா அந்த கதையை வாசிக்கும் போது நம்மளுக்கு அந்த காலத்துல சேர சோழ பாண்டிய மக்களுடைய நடைமுறை, அந்த மன்னர் எப்படி இருப்பாரு, அவங்களுடைய பிஹேவியர் என்ன, அவங்க என்ன பிசினஸ் பண்ணாங்க, இது எல்லாமே நம்மளுக்கு தெரியுதுல்ல. இப்ப நம்ம அம்மா அப்பா கதை எஸ் சொல்லும்போது, மேம். நம்ம அம்மா அப்பா கதை சொல்லும்போது சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம பாட்டி தெரியுமா, நம்ம தாத்தா எப்படி இருந்தா தெரியுமா, அப்பெல்லாம் வந்து காரே இல்லையாமா, அதெல்லாம் இல்ல நடந்தே வருவாங்களாமா, அதெல்லாம் சொல்லும் போது நம்மளுக்கு புரியுது அந்த காலத்து அந்த ஜனங்களுடைய பிஹேவியர் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது தானே. சோ அந்த மக்கள் எப்படி ஆமாம் மேம். வாழ்ந்தாங்கங்கிறது நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. சரியா? அது மாதிரி இந்த இந்த மாதிரி வளமான பல புத்தகங்கள் இருக்கிறது தமிழ்ல. சரியா? நிறைய. அதாவது அதுக்கு முன்னாடி, காப்பியங்களுக்கு முன்னாடினா சமண முனிவர்கள்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்துல உம் நல்லது, மக்களுக்கு வந்து நல்லது சொல்றதுக்காக இருக்கிற ஒரு பீப்புளை வந்து செயின்ட்னு சொல்லிடுவாங்க. அட்வைஸ் பண்றாங்க தெரியுமா, இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு சொல்லிட்டு அவங்கள செயின்ட்னு சொல்லிடுவாங்க. அவங்களுடைய மதத்தை சமண மதம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுகளா வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. திருக்குறள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆ கேள்விப்பட்டிருக்கேன் மேம். அதெல்லாம் வந்து அவர்தான் சமண முனிவர் திருவள்ளுவர்லாம் சமண முனிவர். சரி, இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வாழ்க்கை முறையிலையும் மக்கள் வந்து, தமிழ் மக்கள் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையை அவங்களுடைய கவிதை மூலமாவோ கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ ரொம்ப வேல்யூவான, ரொம்ப வெல்த்தியான லாங்குவேஜ் தமிழ். ஸோ இப்படி இந்த நாவல் வந்து ரிதமெட்டிக்காக எழுதிட்டு வந்ததை கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 என்னாச்சு, மக்களுடைய பேச்சு மாறிடுச்சுல. இப்ப பாரு, நம்ம நிறைய இங்கிலீஷ் பேசி, இங்கிலீஷ் கலந்து தான் தமிழ் பேசுறோம். ஆமாம், அப்படி பக்காவான தமிழா பேசுறோம். நான் நேற்று சென்று சென்று கொண்டிருக்கும் போது பேருந்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோமா என்ன? நான் இது போனேன்னா அப்பதான் பஸ் போயிட்டு இருந்தது அப்படிதானே சொல்லுவோம். நம்மளோட பேச்சு மொழியை மாறிடுச்சு பாத்தீங்களா? அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டமும் அப்படியே மாறிட்டே வந்துருச்சா. அப்படி மாறி வரும்போது என்ன பண்றாங்கன்னா, அந்த மக்களுக்கு புரியுற மாதிரி ஈஸி தமிழ்ல எழுத ஆரம்பிச்சாங்க. அப்படி ஈஸி தமிழ்ல எழுதும் போது எல்லாமே பாட்டுல தானே எழுதுனாங்க கதையெல்லாம். இப்படிலாம் எழுதக்கூடாதுப்பா. பாரு இங்கிலீஷ் பீப்புள், ஏன்னா இங்கிலீஷ் பீப்புள் வந்து கொஞ்சம் அவங்களுடைய லிட்ரேச்சர்லாம், நம்ம இங்கே வந்து பிரிட்டிஷ் பீப்புள் நம்மள வந்து ரூல் பண்ணாங்க தெரியுமா. அதுக்கப்புறம் அவங்கள வந்து பார்த்துட்டு இவங்கள மாதிரி நம்ம தமிழ் லாங்குவேஜில் எழுதணும், கதை எழுதணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணாங்கன்னா, அப்புறம் வந்த ஸ்காலர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கவிதை நயத்தில் எழுதுகிற அந்த புத்தகத்திலேருந்து மாறி அழகாக நம்ம தமிழ் வந்து நம்ம படிச்சா புரியிற மாதிரி ஈஸி தமிழ்ல வந்து கதை எழுத ஆரம்பிச்சாங்க. அதுதான் சிறுகதை. நாவல் எழுதி அதுக்கப்புறம் சின்ன கதையெல்லாம் வந்து சின்ன சின்ன கதை. முதல்ல பெரிய புக்கா எழுதுறாங்க, அது நாவல். நாவல்னா என்னது? NOVL, நாவல். நாவல்னா என்னது? நாவல்னா பெரிய கதை. பெரிய கதை. ஒரு பெரிய ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளை வச்சு, அதாவது அப்படி பார்த்தீங்கன்னா உனக்கு சிலப்பதிகாரம்னா நாவல், கரெக்டா? அதெல்லாம் ம் ஆமா, போயம்ல உள்ள ஒரு நாவல். அப்ப இது நாவலுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம் தெரியுமா? புதினம். என்ன சொல்லுவோம்?
புதினம். எஸ், புதினம். எஸ். அப்போ அந்த புதினம் எழுதிட்டு புதினம் எழுதுனாங்க பெருசு பெருசா. இப்ப பாத்தீங்களா, ஒரு ஒரு செகண்ட், ஒரு நொடி கதை வந்திருக்கு தெரியுமா? ஒரு நொடி கதை. இப்ப நான் எப்படி சொல்லிட்டே வரேனே, இப்ப நாவல் எழுத பெரிய பெரிய புத்தகம் எழுத ஆரம்பிச்சாங்களா, அதுக்கப்புறம் பீப்புளுடைய வாழ்க்கை முறை மாறிடுச்சு. அவங்க பயங்கர பிஸி ஆயிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆச்சு, நாவல்லாம் படிக்கிறதுக்கு யாருக்கும் பொறுமை கிடையாதுப்பா. என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சும்மா கொஞ்சம் தொடர்கதை படிக்க ஆரம்பிச்சாங்க. தொடர்கதை போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்டோரி சிறுகதை படிக்க ஆரம்பிச்சாங்க. சிறுகதை என்ன, ஜஸ்ட் 3 பேஜஸ் 2 பேஜஸ் 4 பேஜஸ்ல கதை எழுதுறது. அப்புறம் என்னாச்சு, ம். நாங்களாம் வந்து 9th 10th படிக்கும் போதெல்லாம், அட்லீஸ்ட் காலேஜ் படிக்கும் போது ஒரு பக்க கதைன்னு வந்தது. கதையவே ஒரு பக்கம் தான். இப்ப என்ன தெரியுமா, ஒரு நிமிட கதைன்னு வந்துருச்சு. ஒரு வரி கதை, ஒரு நிமிட கதை. ஒரு நிமிட கதை உனக்கு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? ஒரே ஒரு நிமிஷம் ஒரு கதை சொல்ற மாதிரி சொல்லுங்க பாப்போம். 2 பேத்துல யாருக்கா தெரிஞ்சுன்னா ஒரு நிமிட நோ கதை. மேம். நோ, சரி நான் சொல்ற ஒரு மாதிரி நிமிட கதை. ஒரே ஒரு நிமிஷம் தான். ஜஸ்ட் ஒரு கதை நான் சொல்றேன். நான் அப்படியே நான் அந்த தமிழ்ல சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. ரோட்டில் போய் கொண்டிருந்தான் ம். பாபு. சரியா? ரோட்டில் போய் கொண்டிருந்தான் ம். பாபு தன் கையில் இருந்த மொபைலை பார்த்தபடி. மொ- சரியா? எதிரில் வந்து மோதியவரை மோதி மொபைல் கீழே விழ. புரியுதாப்பா? ரோட்டில் மொபைல் புரியுது மேம். ரோட்டில் புரியுது மேம். ஓகே. ரோட்டில் மொபைலை பார்த்து கொண்டபடி சென்று கொண்டிருந்தான் பாபு. எதிரே வந்தவர் மோத கீழே விழுந்த மொபைலை கையில் எடுத்தவாறு, கண்ணு தெரியலையாடா எருமை, பார்த்து வர வேணா என்று தலையை தூக்கி பார்க்கும்போது உண்மையிலே அங்க எருமை நின்றிருந்தது. அவ்வளவுதான். இதான் ஒரு நிமிடம். இதுதான் இதுதான் ஒரு நிமிடம். ஓகே. இது இப்ப அதே மாதிரி ஒரே ஒரு வரி கதை தெரியுமா? தமிழ்ல தான்ப்பா இருக்கு ஒரு வரி கதை. வேற எங்கேயுமே இல்ல. ஒரே ஒரு வரி கதை என்ன தெரியுமா? ஒரு ஊர்ல ஆ. ஒரு ஊர்ல நரி, அதோட சரி, அவ்வளவுதான். ஒரு ஊர்ல எல்லா மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, ஒரு நரி மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, முடிஞ்சது அந்த ஊர். அதான் ஒரு ஊர்ல நரி, அதோட சரி. சோ இது பாரு எவ்வளவு அழகான லாங்குவேஜா இருக்கு பாத்தீங்களா? சரியா? சரி, ஓகே. இப்ப இது இது என்ன ஆயிப்போச்சுன்னா, இப்படி அழகா வந்து இப்படி நம்ம தமிழ்லாம் எழுதி 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 சுத்த தமிழ் எல்லாம் எழுதுறது மாறி என்ன ஆயிப்போச்சு, அவங்கவுங்க வட்டார வழக்குல எழுத ஆரம்பிச்சாங்க. வட்டார வழக்குன்னு என்னன்னா, அவங்கவுங்க வாழ்ற பகுதியில வாழ்ற மக்களுடைய லாங்குவேஜ்ல. ஃபார் எக்ஸாம்பிள், மதுரையில சொல்லுவாங்க, ஏன் அந்த பக்கம் போயிடாத கொள்ள கூட்டம் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மதுரையில போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோவேன், நம்மளை கூப்பிட்டு ஏன் அந்த பக்கம் போயிடாதப்பா கொள்ள கூட்டம் அப்படின்வாங்க. கொள்ள கூட்டம்னு என்ன அர்த்தம்? கொள்ள கொல்ல கொள்ள கூட்டம் கூட்டம்னா தீஃப்னு தானே அர்த்தம். கொள்ளக்கார கூட்டம் தான் நினைப்போம். பட் மதுரையில கொள்ள கூட்டம்னா ஆ. நிறைய கூட்டம்னு அர்த்தம். நிறைய கூட்டம்னு அர்த்தம். நிறைய கூட்டமா இருக்குப்பா, பயங்கர டிராபிக்கா இருக்கு, ஓ. போயிடாதுன்னு அர்த்தம். ஓகே. கொள்ள கூட்டம்னுவாங்க. ஓகே. இது மாதிரி ஒரு 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 பக்கமும் ஒன்னொன்னு இருக்கு. ஸோ அவங்க வந்து அவங்கவுங்க அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து அந்த மக்கள் எப்படி பேசுறாங்களோ அதுக்கு அதே மாதிரி இப்போ ஹிந்தி இது வச்சுக்கோங்களேன், சென்னைன்னு வச்சுக்கோங்களேன். சென்னை எப்படி எழுதுவான்? ஏ கஸ்மாலம், இங்க வா, ஏ புரியுதா, என்ன குந்திக்கினது, அப்படிதானே அவன் சொல்லுவான். இல்லையா? ஆனா அப்படியே கதை இருக்கு இல்லைங்களா? நீ பாத்தீங்கன்னா கதை வந்து சூப்பரா இருக்கும். அதை வாசினா அப்படியே நம்ம சென்னை மக்களோட அந்த சேரி மக்களோட போய் அவங்களோட வாழ்ற மாதிரியே வந்து கதை எழுதிருப்பாங்க. நான் போய் இசுத்துக்கு போனேன் அங்க ஒரு நாஸ்தா தின்னுட்டு வந்தேன் அப்படின்னா இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த அந்தந்த லாங்குவேஜ்ல உள்ள அந்த மக்களுக்கு புரியுற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை கலாச்சாரம், அவங்களுடைய வாழ்க்கை முறை இன்னும் ஒரு 10 இயர்ஸ் இல்ல இன்னும் 100 இயர்ஸ்க்கு அப்புறம் இதை வாசிக்கும் போது அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி பேசுனாங்கன்னு தெரியும் பத்தியா? இதுதான் தமிழ் மொழியோட வளம். சரியா? இப்படி வந்த மாத்தி மாத்தி வந்த நம்மளுடைய தமிழ் லிட்ரேச்சர், நம்மளுடைய தமிழ் என்ன சொல்றது, வளம் வந்து இங்கிலீஷ் பீப்புள், ஆங்கில மக்கள் வந்ததுக்கு அப்புறம் என்ன போச்சு இது அப்படின்னா, அந்த மக்கள் மாதிரியே நம்ம சிறுகதை எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க நம்ம தமிழ்ல. சரியா? நிறைய பேர் ட்ரை பண்ணும்போது அப்படி வந்தவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு சிறுகதை எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்தவர் தான் புதுமை பித்தன். அவர் நிறைய பேர் இந்த மூவா இருக்காரு, புதுமை பித்தன் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. சரியா? அதுல ஒரு பர்டிகுலர் நேம் வந்து புதுமை பித்தன். அவர் 100க்கு மேல நிறைய சிறுகதை எழுதியிருக்காரு. ஓகே. சரியா? சரி. இந்த புதுமை பித்தனோட கதை தான் ஒண்ணு சங்குத்தேவன். இத மேம் வந்து உங்களுக்கு ரீட் பண்ணி விடுவாங்களா இல்ல அப்படி சொல்லுவாங்களா, இல்ல உங்களை ரீட் பண்ண ரீட் சொல்லுவாங்க? பண்ணிட்டு என்னம்மா? சில நேரத்துல எங்களையும் ரீட் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் ஆ, மேமே ரீட் பண்ணிட்டு அவங்க அதுக்குள்ள இதை சொல்லுவாங்க. ஓகே ஓகே. கதையை சொல்லுவாங்க. சரி, ஓகே. இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன்னால கொஞ்சம் டைம் ஆச்சு, பரவாயில்ல. இன்னைக்கு நான் வந்து ரீட் பண்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை ரீட் பண்ண சொல்லுவேன்.
சரியா? இது கதைனால ஓகே அது மேம். இன்னும் கொஞ்சம் அந்த சுவாரஸ்யத்தோட ரீட் பண்ணுன்றதுக்காக நீங்க இதை வந்து நான் வந்து ஷேர் பண்றேன். அது வந்து என்ன ஆச்சுன்னா நான் வந்து பெருசு பண்ண முடியல, குட்டி குட்டியா தான் இருக்கு. ஸோ இப்போ ஷேர் பண்ணாலுமே அது யூஸ்லெஸ் தான், உங்களுக்கு ரீட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு மொபைல்ல வந்து நான் அனுப்பியிருக்கேன் பாருங்க. சரியா? எடுக்க முடியுமா? மொபைல்ல உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன், அந்த பேஜ் எடுக்கிறீங்களா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே ஓகே, எடுங்க எடுங்க பார்ப்போம். கவிதையெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் பொண்ணுங்களா. கவிதையெல்லாம் வந்து இந்த அகநானூறு புறநானூறு அதெல்லாம் படிச்சோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே மேம். நான் நம்ம அப்பப்போ அப்பப்போ எடுத்துட்டேன் மேம். படிச்சிங்களா, நான் அப்பப்போ கிளாஸ் நடத்தும் போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் சொல்கிறேன். ஓகே, தமிழோட டேஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே சரி. ஓகே மேம். ஓகே. ஆ. இப்போ இப்போ இந்த சிறுகதையோட இலக்கணம் உங்களுக்கு புரியுது. இப்போ சிறுகதைன்னா என்ன, சிறுகதை என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? சிறுகதை என்னன்னு, சிறுகதைன்னா என்னன்னு புரிஞ்சது மேம். புரிஞ்சுதானே? ஓகே. ஓகே, இப்போ சிறுகதை வந்து இப்போ உங்கள்கிட்ட சொன்னதை வச்சு உங்களுக்கு நான் கேட்குறேன். நாவலுக்கு தமிழ்ல என்னது, என்ன சொன்னேன்? புதினம். Yes. காப்பி. புதுமை. என்னம்மா ஏதோ சொல்றியே, புதினம். இன்னொன்னு ஏதோ சொன்னாலே அது புதினம். புதினம். புதினம் தானே பேபி? காப்பியம் சொல்லிட்டேன் மேம். காப்பியம். எஸ், புதினம். புதினம். காப்பியம்ங்கிறது பழைய காலத்து ஆம், கவிதையில உள்ள புத்தகங்கள். சரியா? அந்த உங்களுக்கு சிலப்பதிகார கதை ஓகே. தெரியுமா? சிலப்பதிகார கதையெல்லாம் நோ மேம். நோ மேம், தெரியாது. சிலப்பதிகாரம்லாம் தெரியாம நீங்க 10th ஸ்டாண்டர்ட் வரவே கூடாது. ம், சிலப்பதிகாரம் தெரியாத தமிழ் ஸ்டூடெண்டா? நான் சொல்றேன், நம்ம நம்ம போர்ஷனா முடிச்சுட்டு உங்களுக்கு நான் அந்த கதையெல்லாம் சொல்றேன். சரியா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஓகே, கதைக்கு ஓகே நான் கதை மேம். சொல்லணும், கதை பேசுறதுக்காக இல்ல, தமிழ் மக்கள் வந்து எப்படி வாழ்ந்திருக்காங்கங்கிறது உங்களுக்கு புரியறதுக்காக. ஓகே, தமிழ் மக்களுடைய கலாச்சாரம் உங்களுக்கு தெரியணும்னா அந்த ஒரு புத்தகம் சொன்னா போதும். சரியா ராஜா? சரி. அப்போ சிறுகதை என்னது? சிறுகதைனா ஓகே. ஒரு ஹம், நம்ம சொல்ற அந்த கருத்தை புதினம். ஜஸ்ட், நம்ம சொல்ற கருத்தை ஜஸ்ட் ஒரு ஃபியூ பேஜஸ்ல, சில பக்கங்கள்ல நம்ம வந்து ஒரு கதையா சொல்றதுதான் எழுதி சிறுகதை. முடிக்கிறது. அந்த சிறுகதை எதுல இருந்து வந்து இது பண்ணாங்க, எப்படி வந்தது? அது ஆங்கில லிட்ரேச்சர்ல இருந்து அப்படி எழுதணும்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் நம்ம தமிழ் மக்கள் எழுத ஆரம்பிச்சாங்க. ஓகே, அதுல ஃபேமஸ் ஆனவர் புதுமை பித்தன். அவர் எவ்வளவு எழுதியிருக்காரு? 100க்கு மேல கதை எழுதியிருக்காரு. அதுல ஒரே ஒரு கதை இந்த சங்குத்தேவன். சரியா? சங்குத்தேவன் தர்மம் அப்படி சொல்லிட்டு. சரி, இப்ப கதை ஸ்டார்ட் பண்றேன், நான் ரீட் பண்றேன் பாருங்க. ஓகே மேம். எனக்கு கதை இப்படிதான் ரீட் பண்ணணும், அதுக்காகத்தான் உங்களுக்கு நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கதை ரீட் பண்ணாவோ இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு பேராவாது, அப்போ அது மாதிரி வாசிக்கணும். சரியாம்மா? சரி. ஏழை கிழவி படும்பாடு. முறுக்கு பாட்டி முத்தாச்சி என்றால் சிறு குழந்தைகளுக்குத்தான் தெரியும். அவள் நாவல் உலகில் காணப்படும் மனித உருவங்கள் போல முறுக்கு முறுக்கு விற்ற பணத்திலோ ரங்கூனிலிருந்து திடீரென தோன்றும் தமையனின், அதாவது முத்தாச்சின்னு ஒரு பாட்டி. சரியா? அந்த பாட்டி வந்து முறுக்கு வித்துட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓகே, முறுக்கு பாட்டி முத்தாச்சி என்றால் சிறு குழந்தைகளுக்கு தான் தெரியும். ஏன் சிறு குழந்தைகளுக்கு தெரியும்? ஏன்னா முறுக்கு யாரும் வாங்கி சாப்பிடுவா? சின்ன பிள்ளைங்க தான் வாங்கி சாப்பிடுவாங்க. இப்பதான் போய் நம்ம வந்து கடையில போய் முறுக்கு வாங்குறோம், ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றோம். அப்பெல்லாம் வந்து ரோட்ல தான் வருவாங்க, கடையிலலாம் இருக்காது. பழைய காலத்துல. சரியா? அதாவது சுதந்திரம் 1947க்கு முன்னாடிலாம். சரியா? சரி. முறுக்கு பாட்டி முத்தாட்சி என்றால் சிறு குழந்தைகளுக்கு தான் தெரியும். அவள் நாவல் உலகில் காணப்படும் மனித உருவங்கள் போல் முறுக்கு விற்ற பணத்தினாலோ ரங்கூனிலிருந்து திடீரென தோன்றும் தமையனின், செகண்ட் ஒன், ஐஸ்வர்யத்தினாலோ. ஓகே, ஐஸ்வர்யத்தினாலோ கோடி
கோடீஸ்வரி ஆகிவிடவில்லை. ரங்கூனிலிருந்து வந்தனா, ரங்கூன்னா பர்மாவில் வந்து அந்த காலத்துல ரங்கூன்ல நிறைய வேலை செஞ்சுட்டு அங்க இருந்து பிரதர்ஸ் வந்து அவங்களுடைய தங்கச்சிகளுக்குலாம் வந்து அக்கா தங்கச்சிக்கு பைசா அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நாவல் உலகு அப்படின்னா ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டு. இமேஜினேஷன்ல வேர்ல்டில் பார்த்தா நம்ம திடீர்னு அவங்க பணக்காராயிருவாங்க, திடீர்னு அவங்களுக்கு எல்லாம் நடக்கும். அப்படி ஒரு படம் சினிமா இல்லை. சினிமாலாம் பாருங்களேன், திடீர்னு இருப்பான், திடீர்னு விற்பான், ம். 3வது நிமிஷத்துல பணக்காரன் ஆயிடுவான் இல்லையா? அதுதான் நாவல் உலகம், இமேஜினேஷன் வேர்ல்டு. அந்த வேர்ல்ட்ல வந்து திடீர்னு பணக்காரனம் ஆன மாதிரியோ இல்ல ரங்கூன்ல இருந்து ஒரு பிரதர் வந்து அனுப்பின பைசாவாலேயோ பணக்காரி ஆற மாதிரியான ஆள் அவ இல்ல. அவ பாவம் வறுமையில் குசேலனின் தமக்கை. வறுமையில் குசேலனின் தமக்கை, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. வறுமையில் குசேலன் தமக்கை. குசேலன் யாருன்னு தெரியுமா? தெரியாது, நோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேம். இல்ல. நோ மேம். குசேல் என்ற ஒரு பயங்கரமான ஒரு ஏழை. சரியா? அந்த இது டைம் முடிச்சுட்டு எனக்கு டைம் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு அது அந்த அந்த கதை சொல்றேன். சரியா? ரொம்ப அதை இவனை மாதிரி ஓகே. ஒரு ஏழை உலகத்துல யாரும் இல்லைன்ற மாதிரி ஒரு சித்தரிச்சிருப்பாங்க. சரியா? வறுமையில அதாவது அவங்களுடைய அடுப்படி தெரியுமா? அந்த அடுப்படியில பார்த்தா பூனை தூங்குமாமா. ஒரு அடுப்படியில பூனை தூங்குற என்ன அர்த்தம்? அடுப்படி மீன்ஸ் நம்ம இருக்க கிச்சன்ல கிடையாது, அந்த அடுப்புக்குள்ள. அதாவது முதல்லன்னா கம்பு வச்சு எரிப்பாங்க தெரியுமா? அந்த குச்சி எல்லாம் வச்சு எரிப்பாங்கல்ல. ஆ. அதுல வந்து ஒரு தெரியும் மேம். பூனை. அப்ப அதுல ஒரு பூனை தூங்குதுன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப நாளா ரொம்ப சமைக்கலன்னு நாளா அர்த்தம் மேம். சமைக்கலன்னு அர்த்தம் இல்ல, ரொம்ப வறுமைன்னு அர்த்தம் இல்லையா? சரி, அந்த மாதிரி நிறைய ம். நிறைய குழந்தைங்க அவருக்கு. சோ அவருடைய தமக்கை இவ. ஏன்னா அப்பனா இவ ரொம்ப ஏழையான ஒரு பாட்டின்னு அர்த்தம். இந்த பாட்டி ரொம்ப ஏழையான பாட்டி. ம். குசலன் தங்கன்னு எப்படி இருப்பாருக்கு? ஏழையா தானே இருப்பாங்க. சரியா? சரி. ம். சமயக்குறவர்கள் இயற்றும் அற்புதங்கள் என்ற செப்படி வித்தைகள் நடவாத இந்த காலத்தில் அவள் தினம் அவள் தினம் காலம் தள்ளுவதையெல்லாம் தனது ஒரே குமாரத்திக்கு விவாகம் செய்ய ஆரம்பித்ததுதான் அற்புதத்திலும் அற்புதம். இவ வந்து அவ்வளவு புரியுதாம கதை? அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் அவ வந்து தினம் தினம் வந்து காலம் தள்ளுறா. ஏன் அப்படின்னா அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு. கல்யாணம், விவாகம்னா என்னது? கல்யாணமா? கல்யாணம். எஸ், விவாகம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் அப்படிங்கிறாங்க. சரி. நமது அதாவது அவங்க ஹிந்து சமுதாயம். ஹிந்து சமுதாயம்னா இந்திய மக்கள்ல இந்து மக்கள் இருப்பாங்கல்ல, அந்த சமுதாயத்துல வந்து என்னன்னா நிறைய சடங்கு சம்பிரதாயம்லாம் அவங்க நிறைய வச்சிருப்பாங்க. சோ இந்த ஹிந்து சமுதாயத்தில் பழைய உலர்ந்து போன கட்டுப்பாடுகளின் கைதியாக ஏழைகள் நாம் தற்போது இருந்து வருகின்றார்கள். இப்ப ஏழைகள் என்ன பண்ண, பணக்காரங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த சமுதாயத்துல மீறிடுறாங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு. ஆனா ஏழைங்க தான் அதை கடைபிடிச்சிட்டே வராங்க அப்படின்றாரு. கதை கொஞ்சம் ஸ்டாண்டர்டா ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும், ஜாலியா இல்லாம. சரி, ஆனா கொஞ்சம் நல்லா புரிஞ்சு உள்வாங்கினீங்கன்னா கதையோட மீனிங் நல்லா புரியும். சரியா? சரியா கண்ணுங்களா? ஓகே மேம். ஓகே மேம். ஆஹ் ஏழ்மை நிலையில் இருக்கும் பெண்கள் ஏழ்மை நிலையில் இருக்கும் பெண்கள் கொஞ்சம் காலமாவது கன்னியாக இருந்து காலந்தள்ள ஹிந்து சமூகம். அதாவது இதுல நான் கதை சொல்லிடுறேன், தென் அதுக்கப்புறம் எனக்கு இது வந்து ரொம்ப குட்டி லெட்டரா இருக்கு, தென் அதுக்கப்புறம் நான் ரீட் பண்ண வைக்கிறேன். அதாவதுமா என்ன சொல்றாங்கன்னா, ஏழை பெண்கள் இருக்காங்களா ஹிந்துல வந்து ஏழை பெண்கள் இருக்கும் போது அவங்க வந்து கன்னியா இருந்தாவாது அவங்கள என்னன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன ஒண்ணு கல்யாணம் ஆகாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குறை சொல்லுவாங்க. ஆனா விதவை ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ரொம்ப மோசம். ஏன்னா விதவை இந்துக்கள்ல வந்து இந்த விதவை என்ன தெரியுமா? விதவை என்ன தெரியுமா கண்ணுங்களா? நோ விதவை மேம். தெரியும் மேம். யாருக்கும் நோன்னு சொல்றாங்க கணவர் யாரு? இல்லாதவங்க. ஆமா. முஸ்பிரா, உங்களுக்கு தெரியாது கரெக்டா? ஆமா மேம். விதவை அப்படின்னா விடோன்னு அர்த்தமா? சரியா? விதவைன்னா விடோ. ஓகே. கணவர் இல்லாத அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ரீமேரேஜ் பண்ணி வைக்க மாட்டாங்க அவங்களுக்கு. அவங்களோட தலையை மொட்டை அடிச்சு ஒயிட் கலர் saree போட்டு வீட்டுக்குள்ளே வச்சிருவாங்க. நிறைய குடும்பம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலத்துல. சரியா? இந்து மக்கள். சரியா? அப்படி அந்த மாதிரி இருக்கிறத விட இப்படியே இருந்துட்டு போயிடலாம். அந்த பாட்டி சொல்லிட்டே வரும்போது எங்க போறாங்க அப்படின்னா ஒரு ஆசாரிட்ட போறாங்க. ஆசாரினா யாருன்னா அந்த ஜுவல் இருக்குல்ல, ஜுவல்ல வந்து ஆம், சரி பண்ணி கொடுக்குற ஆளு. கோல்ட் ஸ்மித்னு சொல்லுவோம்ல, தங்க ஆசாரின்னு சொல்லுவோம்ல, அந்த ஆள்கிட்ட போகுது இந்த பாட்டி. நான் கதை சொல்றேன், கேக்குறீங்களா? ஓகே மேம். ஓகே, ஓகே. சரி, அப்ப அந்த 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 ஓகே பாட்டி மேம். போறாங்க. அந்த பாட்டி பேர் என்னது? முத்தச்சி. சரியா? போறாங்க. போகும்போது என்ன பண்றாங்க, உள்ள அங்க போய் பக்கத்துல அங்க போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்தோடனே அந்த பையன் அந்த ஆள் சொல்றாரு, அப்படியே அந்த துணியெல்லாம் எடுத்து
சேலை துணி எடுத்து ஃபேஸ்லாம் தொடச்சிட்டு அப்படி ரொம்ப டயர்டாக உட்காருது பாட்டி. உட்காந்தோடனே அந்த உள்ளுக்குள்ள அந்த ஆசாரி வந்து என்ன சொல்றாரு, ஏன் இவ்வளோ லேட்டு, ஒன்றும் சாப்பிடாம கூட வந்திருக்க, ஏன் முகம்லாம் இப்படி டயர்டாக இருக்குன்னு கேட்குறாரு. அப்போ சொல்லுது, ஆமா வேற வழி இல்லை, நான் போய் வீட்டில் போய் தான் எனக்கு நான் வேகமாக வீட்டில் போய் தானே சமையல் பண்ணணும். நான் எனக்கு இங்கே வந்து நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா நான் என்ன பண்ணுறது, நான் வந்து ஜஸ்ட் உழைக்கணும்ல, நான் போய் விற்கணும், பொருள் விற்கணும், காசு இருக்குது கொஞ்சம், அந்த காசை வச்சுட்டு இனிமே தான் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே வேலை முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குது. இரு கொஞ்சம் இரு, ஓ வேலை மட்டும் தானா, எனக்கு இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்குது, நிறைய பேர் எனக்கு வந்து அந்த கோல்டெல்லாம் எனக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்காங்க. மெருகு மெருகு போகிறதுன்னு சொல்லுவாங்க. மெருகு போகிறதுனா தெரியுமா? மெருகு போகிறதுனா வந்து அந்த பழைய தோடு பழைய நகை எல்லாத்தையும் வந்து புதுசு பண்ணுறது. சரியா? ஸோ அதனால புதுசு பண்ணி கொடுத்துருக்காங்க. இரு கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு திருப்பி திருப்பி வருவான். சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்பான். அந்த பாட்டு இன்னும் சாப்பிடலப்பான்னு, சரி வேகமாக சீக்கிரம் கொடுப்பா, பொழுது சாய போகுது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, சீக்கிரம் கொடு அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணுவாங்க, போய் அந்த அந்த தண்டட்டின்னு சொல்லுவாங்க, பாம்படம். பாம்படம்னா என்னன்னா, பாம்படம் அப்படின்னா இந்தியாவில் பாட்டிமார்கள் காதை வந்து நீளமா பெருசா வளர்த்து நடுவில் பெரிய ஓட்டை இருக்கும். ஆனா கீழே வந்து ஒரு சின்ன ம். பால் மாதிரி தொங்கும். அவங்க பேசும்போது அப்படியே காது இப்படி ஆடும், பெருசா நீளமா இருக்கும் காது. பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன் மேம். பழைய பாட்டிங்க பஸ்ல இன்னும் போட்டுருக்காங்க. இன்னும் இருக்காங்க, இன்னும் இருப்பாங்க. முஸ்கிரா நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன் மேம். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அதுக்கு பேர் பாம்படம். அந்த கீழே அந்த தோடுக்கு அந்த காதை வளர்த்து காது வளர்க்குறதுன்னு சொல்லுவாங்க. அது பெரிய ப்ராஜெக்ட். அது ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் நான் சொல்கிறேன், அது எப்படி காது வளர்ப்பாங்கன்னு. சரியா? அந்த காது வளர்த்து அதுக்கு கீழே வந்து ஒரு ஒரு பெருசாக உருண்டை ஏதோ தோடு மாதிரி ஒரு மாதிரி தொங்கும். அது ஏதோ ஒரு, அது தோடா என்னது, டெனிகாய்ட் மாதிரி இருக்கும், என்னமோ மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது அது ஒன்று தொங்கும். சரியா? அது பேர் பாம்படம். ஓகே. அதை வந்து அவங்க பொண்ணுக்கு தோடா கொடுக்க போறாங்க. அதுக்காக தான் வந்து அதை க்ளீன் பண்ணி வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த அவன் என்ன சொல்லுவான், கொடுத்து ஒரு பேப்பர்ல மடிச்சு பத்திரமா கொடுத்து கொடுக்கும்போது இன்னொரு மோதிரமும் வச்சிருக்கான் அந்த அந்த அம்மா. அப்ப அந்த மோதிரத்தையும் அதையும் வச்சுக்கும் போது எதுக்காகங்கும் போது, இல்லை நான் என்னுடைய பொண்ணுக்கு வந்து நான் வந்து விவாகம் பண்ண போறேன் அப்படின்னு. விவாகமா? அப்ப என்ன எவ்வளவு நீ பைசா கொடுக்க போற அப்படின்னு கேட்கறான் அவன். ஏன்னா இப்ப டௌரி கொடுப்பாங்கல்ல அவங்க. ஸோ அப்போ வந்து இல்லை 200 ரூபாய், 200 ரூபாங்கிறது பெரிய விஷயம் இல்ல. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்தால் 200 அந்த காலத்துல ஓகே 200 ரூபாய் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு வாங்கும் போது அவன் சொல்லுவான், பார்த்து போங்க, ஏன்னா நீ போற வழி ஃபுல்லா காடா இருக்கும், இப்ப மாதிரி லைட்டா இருக்கும் இல்ல இல்ல. அப்பெல்லாம் லைட்டே இல்ல. அந்த ஈவினிங் ஆச்சுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும், அதுல ஒரு சில பொருள் போட்டு அதில் தீ பொருத்தி அங்கங்க கார்னர்ல அங்கங்க வச்சிருவாங்க. அந்த தீ எரிஞ்சாதான் வழி தெரியும், இல்லாட்டா இருட்டுக்குள்ளேயே தான் போகணும். சரியா? அதனால அந்த மாதிரி தான் அந்த காலத்துல இருந்தது. சொல்லுவாங்க, நீ சீக்கிரம் போனேன்னு. சங்குத்தேவன் வந்து திருடன். அவன் வந்து திருடன், கள்ளன். கள்ளன் மீன்ஸ் தீஃப். சரியா? அவன் போன வாரம் தான் வந்து ஒரு செட்டியார் வந்து நிறைய பைசா 2200 ரூபாய் கொண்டு வந்து வந்திருக்காரு. வரும்போது அவன் அடிச்சு பிடிங்கிட்டு போயிட்டான். அதனால செட்டியார் ரொம்ப வருத்தப்பட்டு புலம்பிட்டு இருந்தாரு, அழுதுட்டு இருந்தாரு, இப்படி பிடிங்கிட்டு போயிட்டானேன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாருன்னு சொல்லி ஆசாரி சொல்லுவான். சொன்ன உடனே இந்த பாட்டுக்கு பயமா இருக்கும். அச்சோ, நானே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்காக இந்த தோடும் இந்த மோதிரமும் கொஞ்சம் காசும் வச்சிருக்கேன், இதை பிடிங்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டே போகும். சீக்கிரம் போ பாட்டி, சீக்கிரம் இருட்டுறவங்களாட்டி வீட்டுக்கு போயிரு அப்படின்வான். ஓகேன்னு இந்த பாட்டி போயிட்டு அப்படியே ஆகுது. அவங்களுக்கு குலசாமின்னு சொல்லுவாங்க, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குலசாமி வச்சிருப்பாங்க. அதாவது அவங்க குடும்பத்துல நன்மை செஞ்ச ஒரு ஆளை சாமி ஆக்கிடுவாங்க. சாமி ஆக்கி காடா அவங்க நினைச்சு அதை வச்சிருப்பாங்க. சரி, அது அவங்களுடைய பழக்கம். அந்த அந்த பேரை சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கும் அந்த பாட்டி. காப்பாற்றணும் காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டே போகும். நம்மளாம் சின்ன வயசுல பயந்தோன்னா, அல்லா 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 காப்பாத்துடையா, அல்லா காப்பாத்துடையான்னு சொல்லுவோம்ல. ஆஹ் அது அந்த மாதிரி இந்த பாட்டி வந்து பாவம் இப்படி சொல்லிக்கிட்டே போகுது. போயிட்டே இருக்கும்போது பார்த்தா தூரத்துல ஒரு உருவம் அப்படி போற மாதிரி தெரியுது. அச்சச்சோ போச்சுடா, சங்குத்தேவன் வந்துட்டான்டா, இன்னைக்கு மாட்டணும் நம்ம அப்படின்னு நினைக்குது. அவன் போயிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா திருப்பி வந்துட்டான். ஆனா அவன் தான்னு தெரியல. இவன் இது நினைச்சிச்சு, பாட்டி நினைச்சிச்சு யாரோ ஸ்ட்ரேஞ்சர் போல, ஜஸ்ட் டிராவலர் போல, அந்த வழியா போயிட்டு இருக்கார் போல அப்படின்ட்டு நினைச்சிச்சு. அவர் பார்த்தா ரொம்ப நல்லா ஒரு ஜைஜாண்டிக்கா ஒரு திடகாத்திரமான ஒரு ஆளா இருக்காரு, நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா. யார் வந்தாலும் தன்னை பாட்டியை காப்பாத்திடுவாருன்ற மாதிரியான ஒரு ஆளா இருக்காரு. அவருடைய தோற்றத்தை சொல்லியிருப்பாங்க. அவர் அந்த மாதிரி இருக்கும், முகம் இப்படி இருக்கு, கை இப்படி இருக்குன்னு சொல்லி அவரை அப்படியே அவர் வர்ணிச்சிருப்பாங்க அந்த கதையில. சரியா? போகும்போது அப்பா அப்பாடி ஒரு ஆள் கிடைச்சிட்டான்ப்பா. பாதசாரி. பாதசாரி மீன்ஸ் பாதசாரின்னா அந்த பாதையில போற டிராவலர் கிடைச்சிட்டார். நல்ல வேளை, இனிமே சங்குத்தேவன் வந்தான் அப்படின்னா இவர் நம்மளை அடிச்சு துவம்சம் பண்ணிடுவார், அந்த ஆளை நம்மளை காப்பாத்திடுவாருன்ட்டு அவரை நம்பி போவாங்க. அப்ப அந்த பாட்டிகிட்ட சொல்லுவாரு அந்த பையன், அந்த ஆளுக்கு சொல்லுவாரு, எப்படி என்ன பாட்டி எங்க போறேன்னு.
பேசிட்டே போகிறான்னு வச்சுக்கவேன். அப்படி பேசிட்டே போகிறாங்க. இந்த பாட்டி ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லும். இல்லை, நான் வந்து எங்கள் பொண்ணுக்காக நான் வந்து நகை சேர்த்து வச்சுருக்கேன், நகை வாங்கிட்டு வந்திருக்கேன், எங்கள் ஒருத்தவங்கிட்ட நகை வாங்கிட்டு வந்திருக்கேன், மோதிரம் வச்சுருக்கேன், பைசெல்லாம் வச்சுருக்கேன் நான். ஸோ அதனால் எல்லாம் வச்சுருக்கேன். ஆனால் இந்த பக்கம் போகத்தாம்ப பயமாக இருக்குது. ஏன்னா திருட்டு பயம்னா நிறையா இருக்கான். அதனால தான் ரொம்ப பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அது போயிட்டே இருக்கும். போகும்போது பக்கத்தில் போன வீடு வந்துடும். வீடு வந்தோடனே சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த அந்த ஆள் சொல்லுவான், கையில் வந்து கை நிறைய காசு எடுத்து அந்த பாட்டி கையில் கொடுத்து, இந்த பாட்டி உங்கள் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் சொன்னீங்களே, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படி சொல்லி சொல்லுவான். சொன்னோடனே அந்த பாட்டிக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ பைசா கொடுத்துருப்பான், கை நிறைய அள்ளி கொடுத்துருப்பான். இந்த பாட்டிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவங்க அப்பா எவ்வளவு நல்ல மனுஷன் இவன், இப்படி ஒரு மனுஷன் இருக்கான் பாரு. நம்மளை வந்து பத்திரமா பாதுகாத்து நம்மளை வந்து அந்த சங்குத்தேவன்ட்டு வந்து பாதுகாத்து பத்திரமா வந்து கொண்டு வந்து வீட்டுக்கு வந்து விட்டுட்டு கையிலையும் காசை கொடுத்து உன் பொண்ணுக்கு கல்யாணம் சொல்லியே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறானே, எவ்வளவு நல்ல மனுஷன்ட்டு அவனை கூப்பிட்டு, தம்பி ஒரு நிமிஷம் நில்லு தம்பி, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும் அந்த பாட்டி. அப்ப அவன் சொல்லுவான், என் பேர் சங்குத்தேவன்ட்டு போவான். இதுதான் கதை. ஓகே. இப்போ கண்ணுங்களா, இப்போ வந்து ம். மைக் எஸ் ஓப்பன் மேம். பண்ணுங்க பாப்பா. எஸ் மேம். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், நம்ம சாரோட பர்மிஷன் வாங்கி, நம்ம சார்கிட்ட பர்மிஷன் வாங்கி வாட்ஸ்அப்ல வந்து உங்களுக்கு அந்த கதையை நான் நல்லா எப்படி ரீட் பண்ணணும்னு ரீட் பண்ணி ஆடியோ அனுப்புறேன். சார்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஓகேனா நான் செய்யறேன். சரியா? ஓகே. ஓகே. கதை எப்படி, ஏன்னா குட்டி குட்டி ஓகே மேம். லெட்டர்ஸா இருக்கு, இது ரொம்ப பெருசா இல்ல என்கிட்ட புக்கு இல்ல. புக்கு நான் இனிமே நெக்ஸ்ட் வீக் தான் நான் வாங்குவேன். புக்கு வந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் ஈஸியா போயிடும் நம்ம வேலை. சரியா? அதனால நான் சார்ட்ட பர்மிஷன் ஓகே வாங்கி மேம். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல தரேன். அதை நீங்க அதை கேட்டுட்டு இதை வந்து ரீட் பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பா தூங்குறதுக்குள்ள. ஓகே, சரி. ஓகே மேம். இப்போ ஓகே மேம். உங்ககிட்ட இப்போ 2 கொஸ்டின் நிறையா. இந்த கதையில இருந்து கதை கரு என்ன, இது உங்களுக்கு வந்து இது என்ன புரியுது இதுல இருந்து, இல்ல என்ன சொல்ல வர்றாரு ஆத்தர், அந்த ஆசை புதுமை பித்தன்றவர் என்ன சொல்ல வர்றாரு, என்னம்மா சொல்ல வர்றாரு? கதை தானே, கதை தானே கண்ணுங்களா? பட் அதுல என்னம்மா சொல்ல வர்றாரு? இப்ப அம்மா வந்து நம்மகிட்ட சொல்றாங்க, இங்க பாரு பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னா அல்ல அடிப்பான் அப்படின்றாங்கன்னு வச்சுக்குவேன். அப்ப அம்மா என்ன சொல்ல வர்றாங்க நம்மகிட்ட? பொய் பொய் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது, அல்லான்னு ஒருத்தர் இருக்கான், நம்ம பார்த்துட்டு இருக்கான், அது பின்னாடி அது ஒரு விஷயம் இருக்குல்ல. அல்லா அடிப்பான்னு என்ன அர்த்தம்? ம். அப்போ நம்மளை மீறி மூணாவதா நல்லா பாத்துட்டு இருக்கோம். அல்லா பார்த்துட்டு இருக்காங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனாலதானே நம்ம வந்து பயந்துட்டு அப்படி சொல்றோம். அது மாதிரி இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன இருக்கு? ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு. என்னது? ஏதாவது தோணுதா உங்களுக்கு? அந்த சங்குத்தேவன் பத்தி என்ன தோணுது? சங்குத்தேவன் பத்தியும் அந்த பாட்டி பத்தியும். அந்த பாட்டி அந்த ம். அவங்க அந்த சொல்லு பேபி. ம். அந்த சங்குத்தேவன் மீது அவங்க மேல வந்து காப்பாத்துவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அந்த பாட்டி ஓகே நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா அவன் தான் சங்குத்தேவன் தெரியல அந்த பாட்டிக்கு. கரெக்டா? கடைசியில ம். ம். அவங்களுக்கு அந்த பணமும் காசும் கொடுத்துட்டு போனாங்க. ஆமா. ஓகே. ஓகே, குட். அப்பா முஸ்ஃபிரா, நீங்க சொல்லுங்க, இந்த கதையில என்ன பேபி கிடைச்சது உங்களுக்கு? என்ன தோணுச்சு அந்த கதை கேட்கும் போது? சொல்லு, என்ன தோணுச்சோ சொல்லு மகாராஜா. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தோணாது, ஒருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி தோணும். ஆனா நான் சொன்ன கதை புரிஞ்சுது தானே 2 பேத்துக்கும்? புரிஞ்சுது மேம். ஓகே ஓகே. புரிஞ்சுது மேம். புரிஞ்சுது தானே? சொல்லுங்க பாப்போம். இப்போ சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த 2 கதை எக்ஸ்ட்ரா கதை சொல்லுவேன் இதோட. இன்னைக்கு கதை நாள். கதை நாள் சூப்பர். சொல்லுங்க பாப்போம். அதாவது ஒரு மனுஷனை, அவன் திருடன் சரியா, அவன் வந்து சங்குத்தேவன்கிறவன் அச்சோ பயங்கர கள்ளவன் திருடவன், யார் போனாலும் பறிச்சுட்டு விட்டுருவான், காசை விட்டுருவான், கொலை பண்ணிடுவான் அப்படின்னு அவனை பத்தி ஒரு பயங்கரமான ஒரு பிம்பம் எல்லாத்துக்கும் இருந்தது. கரெக்டா? அப்படித்தான் இருக்கும் யாரா இருந்தாலும். இல்லை, பட் ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தாலும் அவனுக்குள்ளேயும் ஒரு இளகிய மனசு இருக்கு. ஆனா அது தப்பா கரெக்டா அது வந்து நம்மளுக்கு மேட்டர் கிடையாது. அது அது எப்படி அவன் வந்து நல்லா திருடுவானாமா, எல்லாத்தையும் கொள்ளடிப்பானாமா, அதை வந்து இவன் எதுவும் கொடுத்துட்டா நல்லவன் ஆயிடுவானா, அது கிடையாது இங்க மேட்ரு. அதை பத்தி பேசல ஆத்தர். அதாவது எவ்வளவு மோசமான ஒரு மனுஷனா இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு மென்மையான மனசு இருக்கு. அவன் நினைச்சா அந்த பாட்டிகிட்ட இருக்கிற அந்த மோதிரத்தையும் அந்த தோடு காசெல்லாம் பிடிக்கிட்டு விட்டுறலாம்ல. பட் ஆனா அவன் இறக்கப்பட்டான்ல.
பாவமே அந்த பாட்டி, வயசான பாட்டி, ஹஸ்பண்ட் இல்லாம கஷ்டப்பட்டு. சோ அவனுக்குள்ளே ஒரு சின்ன இரக்கமான மனசு இருக்கு. கல்லுக்குள் ஈரம் உண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு குட்டி பாசிட்டிவிட்டி இருக்கும். அது அது மனுஷன் எல்லா அவனுக்கு மனுஷங்களும் வந்து மோசமானவங்க கிடையாது அப்படின்னு ஒரு கதை. சரியா? ஓகே. இதுல பின்புலம்னு சொல்லுவாங்க கண்ணு. இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்றேன் உங்களுக்கு. +1 +2 தான் இருக்கும். மேபி இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்டா நீங்க அழகா சொல்லலாம். கருத்துன்னு சொல்லுவாங்க. கருத்து என்னன்னா, இவங்க வந்து மனிதர்களுக்குள்ள மனிதத்தன்மை இருக்கு. சரியா? மனிதர்களுக்குள்ள மனிதத்தன்மை இருக்கு. எந்த அளவுக்கு மக்கள் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்காக மத்த மனுஷங்களுக்காக வாழ்றாங்கங்கிறது தான் கதை கரு. கதை கருனா இதோடைய இந்த கதை வந்து அதை சுத்தி தான் எழுதியிருக்காங்க. மனுஷங்க நல்லவங்க, நல்லவங்களும் இருக்காங்க. எல்லா மனுஷங்களும் ஒருத்தவங்க லைக் சப்போர்ட் பண்ணி வாழ்ற மக்களா இருக்காங்க. ஏன்னா ஆசாரி சொல்றாருல, பத்திரமா போ பாட்டி அப்படின்ட்டு, இல்லையா? இது ரெண்டாவது ஆமா, பின்புலம்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா, எந்த ஏரியால இது நடக்குது. சரியா? இது எந்த இடத்துல நடக்குது. ஒரு 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 ஊரு, ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல வந்து ஒரு பாட்டியில வந்து அது வந்து வித்துட்டு வருது, ரோட்ல வித்துட்டு வர பாட்டி. அது வந்து அந்த ஆசாரிட்ட போகுது. ஸோ இந்த பின்புலத்துல நடக்குது. ஒரு சின்ன கிராமத்துல நடக்குது. ஓகே, ஒரு ஊர்ல. சரி, வர்ணனைன்னு சொல்லுவாங்க இதுல. இப்ப நான் என்ன சொல்றேன் புரியுதா? வர்ணனை வேற, பின்புலம் வேற, கதை கரு வேற. கதை கருனா அந்த கதை வந்து டீப்பா என்ன சொல்லுதுங்கிறத கதை கரு. மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு அது மாதிரி இதுல உள்ள மாரல் என்ன. ஓகே. ரெண்டாவது பின்புலம்னா எந்த எந்த சுச்சுவேஷன்ல, எந்த பேக்ரவுண்ட்ல, அதான் பின்புலம்னா எந்த பேக்ரவுண்ட்ல இந்த கதை நடக்குதுன்னு பார்க்கணும். சரியா? நீங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க சும்மா கதையை கேட்டுட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது. கதைன்னா இதுக்குள்ள இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். அதுதான் தமிழ். ஓகே. வர்ணனை என்னன்னா, நீங்க இதை பார்க்கும்போது நான் ரீட் பண்ணி அனுப்புவேன் பாருங்களேன், அதுல உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டியை வர்ணிச்சிருப்பாங்க. வர்ணனைனா ஆம், ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு புரியணும்னா, ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வர்ணனை தானே. நம்மளுக்கு புரிய வர்ணிக்கிறது. நம்மளுக்கு புரிஞ்சா நபிசல்லாஹு இப்படி வர்ணிச்சிருப்பாங்க. நபிசல்லாஹுடைய உலகத்துல வந்து எந்த மனிதனுமே இப்படி வர்ணிச்சது கிடையாது. அவங்களுடைய முடி முதற்கொண்டு வர்ணிச்சிருப்பாங்க தெரியுமா? அவங்க முடி இப்படி இருக்கும், அவங்களுடைய நடை இப்படி இருக்கும், அவங்களுடைய ஃபேஸ் வந்து இந்த அளவுக்கு செவந்து இருக்கும். எவ்வளவு அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே நபிசல்லாஹு நேரம் பார்க்குற மாதிரியே இருக்கும். பாத்தீங்களா? அவங்க நடை இப்படி இருக்கும், அவங்க இந்த மாதிரி நடப்பாங்க, இல்ல சாப்பிடும் போது இந்த மாதிரி சாப்பிடுவாங்க, பேசும்போது இப்படி பேசுவாங்க, குரல் இப்படி. சோ அவங்களுடைய வர்ணனைன்னு அவங்கள பத்தி அப்படியே அழகா வர்ணிச்சு வர்ணிச்சு அவங்கள அப்படியே அவங்க உருவத்தை நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர்ணிக்கிறது. வர்ணிக்கிறது. சோ இது முத்தச்சின்ற பாட்டையும் வர்ணிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சங்குத்தேவனையும் வர்ணிச்சிருப்பாங்க. அவன் எப்படி இருக்கான், அவனுடைய வளம், அவன் நல்ல ஆஜாபான ஆளு, அப்படி முரட்டத்தனமான ஆளுன்றத அதையும் வர்ணிச்சிருப்பாங்க. பாட்டியோட ஏழ்மை, ரொம்ப ஏழையான பாட்டிப்பா அந்த பாட்டி, அப்படின்னு அந்த பாட்டியையும் வர்ணிச்சிருப்பாங்க. சரியா? வர்ணனை இருக்கும். இது மாதிரி இந்த கதையில இருக்கும். சரியா? இப்போ ஓகே. நான் வந்து இப்ப ஸ்டோரி சொன்னேன்ல, இதுல ஒரு குட்டி ரெண்டே ரெண்டு கொஸ்டின் கேட்கறேன். ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் சொல்றீங்களா பாப்போம். சும்மா ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு. ஓகே ராஜா? சொன்னதுல நாவல்னா என்ன? நாவல்னா என்ன? புதினம். ஓகே. புதினம். ஓகே. முத்தச்சி வந்து அவ எப்படி இருந்தா, தோற்றம் எப்படி இருந்தது, முத்தச்சியின் தோற்றம்? அத பாட்டி ரொம்ப வருஷம் அதை நான் வாசிக்கும் போது தான் தெரியும். ஓகே, சரி. ஆசாரி வந்து திருட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்றாருல, அது என்ன திருட்டு? நகை, காசு, பணம். ஒரு திருடு போயிடுச்சு, அதெல்லாம் பத்திரமா போ பாட்டி அப்படின்னு வரல. யாரு திருடு கொடுத்தா, யாரு எவ்வளவு திருட்டு போச்சு, அது யார், என்ன அந்த 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 கதை என்ன, அது வரலாறு என்னன்னு கேக்குறேன். லைக் அது வந்து என்ன திருட்டை பத்தி சொல்வாரு? இந்த செட்டியார். எஸ், வெரி குட், வெரி குட், வெரி குட். நன்று நன்று, மகிழ்ச்சி, சந்தோஷம். அதாவது அந்த செட்டியாரு 2000 ரூபாவை புடிங்கிட்டு போயிட்டாங்க, அந்த திருட்டை பத்தி சொல்லுவார். கரெக்டா? பணத்தை புடிங்க. ஓகே, குட். பாம்படம்னா என்ன? பாம்படம் காதுல போடுற தோடு. காதுல போடுற ஒரு இது. சரி, இப்போ டைம் எவ்வளவு இருக்கு? இன்னும் டைம் எவ்வளவு இருக்கு ராஜா? 26. எவ்வளவுமா? இன்னும் 20 நிமிஷம். 15 நிமிஷத்துல அல்ஹம்துலில்லாஹ். 18 நிமிஷம் இருக்கு. சரி, ஓகே ஓகே. டக்குன்னு அந்த ரெண்டு இதுல வந்ததுனால அந்த ஸ்டோரி சொல்றேன். சரி, இது 2 நிமிஷத்துல ஒண்ணு சொல்லிடுறேன். சரி, இப்ப மேம் வந்து உங்க பழைய மேம் வந்து எப்படி உங்களுக்கு அந்த போர்ஷன்ஸ் இப்ப நடத்துவாங்க, நடத்திட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் வந்து எழுத சொல்லுவாங்களா, எப்படிமா, என்ன மாதிரி, என்ன ஸ்ட்ரக்சர் அது? ஆன்சர் சொல்லிட்டு 2 கொஸ்டின் மட்டும் தொடர் கற்றல்ல எங்களை எழுதி பெற சொல்லுவாங்க. உங்களே எழுத சொல்லுவாங்களா? சரி சரி, உங்க எழுதி நீங்க வந்து போஸ்ட் பண்ண எனக்கு. கரெக்டா? ஆமா ஆமா மேம்.
ஒன்லி 2 கொஸ்டின் தானா? மத்ததெல்லாம் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஆன்சர் போய் புக்லயே சொல்லிருவாங்க அவங்களே. சொல்லிடுறாங்க. மீதி ஓகே. 2 எங்களே கண்டுபிடிச்சு ஆ ஆ எழுத சொல்லிட்டு வருவாங்க. குட் குட். சரி ஓகே. டவுட்னா கேட்க சொல்லிட்டு சரி, வருவாங்க. அது நோட் புக்ல நீங்க எழுதி போட்டோ காப்பி எடுத்து எனக்கு அனுப்புவீங்களா? ஆமா மேம். சரி ஓகே ஓகே. கிளாஸ் ரூம்ல கூகுள் கிளாஸ் ரூம்ல போட கூகுள் கிளாஸ் சொல்லுவாங்க. ரூம். ஆமாம்மா, அதுல போட்டுருவீங்க. ஆமா மேம். ஓகே ஓகே. ம். சரி ஓகே. நான் ஒரு ஆ அவங்க அசைன்மெண்ட்னு அதுல ஃபர்ஸ்ட் போட்டுருவாங்க மேம். ஆ ஆ ஆ ஆ இந்த படத்துல இந்த இதை அனுப்பணும் அப்படின்னு போட்டுருவாங்க. அது இந்த டேட்குள்ள நாங்களும் அனுப்பிடுவோம். ஓகே ஓகே. அப்போ வீக்லி ஒன்ஸ் ஒரு அசைன்மெண்ட் இருக்குமா? வீக்லி ஒன்ஸ் இருக்குமா? இல்லை டோட்டலி சிபிஎஸ்சிலனா வந்து ஜஸ்ட் ஒரு 6 மந்த் ஒன்ஸ் வந்து ஒரு அசைன்மெண்ட் பண்ணுவோம், அப்படி இருக்குமா? இல்ல வீக்லி ஒரு தடவை பண்ண சொல்லிருவாங்க. ஓகே குட். ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்து விடுவாங்க. கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே ராஜா. ஓகே, நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே, நான் என்ன பண்ணணும், அப்போ கூகுள் கிளாஸ்ல வந்து நான் ஹோம்ஒர்க்கும் போடுவேன், கரெக்டா? ஆமா மேம். ஓகே ஆ. ஓகே. அண்டர்ஸ்டுட் அண்டர்ஸ்டுட். சரி, இப்போ நான் அந்த கதைக்கு வரேன். குசேலனின் தமக்கை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ம்? யார் ஆ. அப்படின்னா அந்த குசேலன். இது சில விஷயங்கள் நமக்கு தெரியணும். தமிழ் படிக்கிறதுனால தமிழ்ல வந்து பிற மதத்தினருடைய நிறைய விஷயங்கள் இருக்கும், சரியா? பட் அது எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த காலத்துல அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்காகத்தான் சொல்றோமே தவிர அதை அப்படியே நம்பிடக்கூடாது. ஓகே, அது ஒரு கதை, அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். ஓகே. இப்ப குசேலன் அப்படின்னா யாருன்னா, கண்ணன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்ணன் கேள்விப்பட்டிருக்கேன் மேம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி ஓகே. அந்த ஆளுடைய ஃப்ரெண்டு, சரியா? இப்போ என்ன பண்றாரு இந்த குசேலன் வந்து என்ன பண்ணுவாருன்னா, பயங்கர வறுமையில இருப்பாராம். எத்தனை குழந்தை? ஏறக்குறைய 20 25 பிள்ளைங்க அப்படின்றாங்க. இப்போ பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியம் இதுல. இப்போ ஒரு குசேலருக்கு 25 பிள்ளைங்க அப்படின்னா, அப்ப பிள்ளைக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? ரொம்ப ஜாஸ்தியா தானே இருக்கும். ஆ? ஆமா, Yes. 25 பிள்ளைங்க வரிசையா இருந்ததுக்கு அப்படின்னா, எல்லாமே வந்து வேலை செய்யாம அப்படியே வறுமையில இருந்துச்சுன்னா எல்லாம் சோம்பேறி பயப்புலையா இருப்பாங்க. இல்ல, அதெல்லாம் நம்ம கொஸ்டின் கேட்க கூடாது. பட் இது ஒரு கதை, அவ்வளவுதான், சரியா? அது நான் சொல்றது புரியுதாம்மா? இப்போ ஒருத்தர் குசேலன்னு ஒருத்தர் இருக்காரு, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய குழந்தைங்க. ஆனா சாப்பாடே இல்லாம ரொம்ப நாள் இருந்தாங்க அப்படின்னா, அப்ப பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? கொஸ்டின் வருதுல்ல. ஆமா இல்லையாம்மா? ஆ, ஆமா இல்ல, ஆமா பிள்ளைங்க மேம். உழைச்சிருக்கணும்ல, பிள்ளைங்களும் போய் உழைச்சு அம்மா அப்பாவுக்கு பிள்ளைங்களாம் கொடுத்துருக்கணும் தானே? இப்படிலாம் ரொம்ப டீப்பா டீப்பா யோசிக்க கூடாது. சொல்ற சரி கதை. ஓகே சரி, என்ன தெரியுமா? இவர் என்ன பண்ணா, அப்பா பார்த்தா சாப்பாட்டுக்கே வழி இல்லாம பயங்கரமா இருப்பாராமா. பிள்ளைங்களாம் அப்படி பசி பட்னியா கிடக்குமா, அந்த 20 பிள்ளைங்க 25 பிள்ளைங்களும். அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்களா, ஏங்க இப்படி ரொம்ப இதா இருக்கீங்க, நீங்க போய் உங்க ஃப்ரெண்டு தானே வந்து இந்த ஊருக்கு வந்து ராஜா, ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் ஊர் சொல்லி கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். அடுத்த ஊர்ல வந்து அவர் ராஜாவா இருக்காருல்ல, நீங்க அவர்கிட்ட போய் நீங்க அவர்கிட்ட ஏதாவது கேட்டீங்கன்னா, ஹெல்ப் கேட்டீங்கன்னா தரமாட்டாரா, நீங்க போங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவர் போவாராம் குசேலர். சரியா? போகும்போது என்னன்னா, அவல் இருக்குல்ல, ஐஸ் ஃபிளேக்ஸ் தெரியுமா? அவல். அவல் சாப்பிடும்லமா, அரிசி அவல். தெரியும் மேம். தெரியும் மேம். எஸ் ஓகே எஸ். அமைதியா உட்காந்தோடனே ஓகே, அவள் என்னன்னு தெரியாதோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த அவளை என்ன தெரியும். இது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த துண்டுல வச்சு அப்படியே முடிச்சு, அவர் போட்டிருப்பார்ல தோல்ல துண்டு அந்த காலத்துல, அந்த துண்டுல போட்டு முடிச்சு போட்டு கொண்டு போவாரு. கொண்டு போய் அங்க போய் போனா வெயிட் பண்ணிட்டே இருப்பார் வெளியில. உடனே அவர் வருவார், ஹீரோ வருவார். வந்து என்ன அங்க நிக்கிறான் என்னுடைய ஃப்ரெண்ட், அவனை வர சொல்லுங்க அப்படின்னுவாரு. சொன்னி இவர் உள்ள வருவார், அந்த குசேலர் உள்ள வருவார். உந்த உடனே அவர் என்ன பண்ணுவாரு, நார்மலா நினைச்சுவாரு இவரை. ஆனா அப்போதான் ஒரு கிங்ல அவரு அந்த கண்ணனு. அதனால அந்த அந்த அரண்மனைக்குள்ள போன உடனே இப்படி சுத்தி சுத்தி பார்த்துட்டு, இவ்வளோ பெரிய அரண்மனையில இவ்வளோ ராஜாவா இருக்கிற அவருக்கு போய் நான் என் துண்டுல வச்சிருந்த அவ்வளோ போய் நான் எப்படி கொடுக்கறது, அது ரொம்ப அசிங்கம்னு அதை அப்படியே மறைச்சுக்குவாரு, ஒளிச்சு வச்சுக்குவாரு அந்த குசேலர். வந்து எல்லாத்தையும் சாப்பிடுவோம், எல்லாத்தையும் கூட்டிட்டு போவாரு. கூப்பிட்டு அந்த குசேலருக்கு வந்து கண்ணன் வந்து எல்லாத்தையும் சாப்பாடுனா கொடுப்பாரு, விருந்து உபசாரம் பண்ணுவாரு. சரி குசேலா, சரி ஓகே, நீ வந்ததெல்லாம் சொல்லிட்ட, நீ எதுக்காக வந்த, எல்லாம் நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன், பட் ஆனா எனக்காக நீ கொண்டு வந்து அதை நீ கொடுக்கவே இல்லையே அப்படின்னு வராமா. இல்ல நான் யோசிச்சுட்டு அப்புறமா கொடுத்தாரு. இல்ல இதுல வந்து நீ கொடுக்குற அன்பு இல்லாதான் வேணும் அப்படின்ட்டு. ஜஸ்ட் என்னன்னா, அன்பு வந்து எப்படினாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் தானே, அன்பான விஷயம் அதை வந்து இதை சொல்லுவாங்க. அது இருக்கட்டும். பட் இங்க எதுக்காக இந்த குசேலர் கதை அப்படின்னா, இந்த குசேலர் வந்து பயங்கரமான ஏழை, பயங்கர ஏழை அப்படின்னா இந்த குசேலர் சொல்லுவாங்க. சரியா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஜஸ்ட். சரியா? இன்னொரு கதை வந்துச்சு ஏதோ ஒண்ணு, இதுல நான் சொல்றேன்னு சொன்னேனே, என்னது? சிலப்பதிகாரம் சொல்லுங்க. சிலப்பதிகாரமா? எஸ். சிலப்பதிகாரம் ரொம்ப 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 முக்கியமான புத்தகம் அது, சிலப்பதிகாரம். ஓகே, அது தெரியாம தமிழ் மக்கள் இருக்கவே கூடாது. அஹ் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது என்னன்னா, சிலப்பதிகாரத்தை எழுதினவர் யாருன்னா ஒரு கிங்.
சரியா? அதே போல் ஒரு கிங்கு போய் எழுதுவார் அப்படின்னா ஒரு ஒரு ராஜாவுக்கு ரெண்டு பசங்க. சரியா? ம். ரெண்டு பசங்க சேர நாடு கேரளா இருக்குல்ல, நம்ம கேரளா கேரளா இருக்கு தெரியுமா? ம். கேரளா தான் இன் தோஸ் டேஸ் சேர நாடுன்னு ஆ. சொல்லுவாங்க. சரியா? அங்க வந்து ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாரு, அண்ணன் வந்து எனக்கு வேணாம், நான் ராஜாவா இல்ல, தம்பியை வந்து ராஜாவாக்கிருங்க, நான் வந்து எல்லா பீப்புள்ஸ்க்கும் வந்து நான் நல்லது பண்றதுக்காக அட்வைஸ் பண்றதுக்காக நான் போறேன்னு வந்துருவாரு. சரியா? அவர் அவர் தான் இளங்கோ வடிகள். சரியா? இளங்கோ அடிகள் அவர் பேர். சரியா? சரி. இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த ஆஹ், உம் ஒரு ஒரு ஊரா போவாங்க. அண்ணன் கூட தம்பி கூட சேர்ந்து இவர் போய் ஊரா போய் மக்களை பார்த்து நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களான்னு விசாரிப்பார்ல. அண்ணன் தம்பி வந்து கிங்ல விசாரிக்கும் போது தான் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமா, இங்க வந்து ஒரு பொண்ணு வந்துச்சு, அப்படி கையில வந்து சிலம்புன்னா என்ன தெரியுமா, காலில் வந்து டெனிகாய்ட் மாதிரி போட்டிருப்பாங்க அந்த காலத்து பெண்கள். பட் ஒரு 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 டெனிகாய்ட் மாதிரி இருக்கும், உள்ள வந்து ஒரு பேர்லு இல்லை வந்து ஒரு மணி மாதிரி இருக்கும், அது நடக்கும்போது சில்லு சில்லுன்னு சத்தம் கேட்கும். இப்போ கொலுசு போடுவாங்கல்ல இந்த கால். பரதநாட்டியம் பரதநாட்டியம் ஆடுவாங்க. அவங்க கால்ல கட்டி இருப்பாங்களே, அவ அதுவா மேம்? இல்ல அது வந்து சலங்கை. சலங்கைனா முத்து முத்து அந்த மாடு மாடு கழுத்துல போட்டிருக்க மாதிரி போட்டிருப்பாங்க. கரெக்டா? சல்லு சல்லுன்னு அந்த ஆ. அது இல்ல. இது எப்படின்னா அந்த கொலுசு, அது பேர் கொலுசு சலங்கை, அதுவும் கட்டிட்டு அதுக்கு மேல எப்படி இருக்கும்னா நம்ம கையில போடுற பேங்கிள் இருக்குல்ல, உருண்டையா ஆ. கண்ணாடி வளையல்ல ம். எப்படி இருக்கும், அந்த கண்ணாடி வளையல்ல நல்ல பெருசா அப்படி ஒரு டியூப் மாதிரி அப்படி வள ஒரு ரவுண்டா அந்த எப்படி இருக்கும், நம்ம கடற்கெல்லாம் தூக்கி விளையாடும்ல பொண்ணுங்களா, டென்னிஸ் விளையாடுவோம்ல, ஒரு ஒரு ரவுண்டா இருக்கும்ல, ஆ. ரவுண்ட் பாத்துருக்கீங்கன்னா ஒரு ஒயிட் ம். கலர்ல தெரியும் மேம். நடுவுல ஹோல் இருக்கும், ஒரு இலகுல உளுந்த வடை பெருசா இருக்க மாதிரி இருக்கும், டோனட் மாதிரி இருக்கும். ஓகே கரெக்டா? பாரு ஆ. எப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த டோனட் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும். டோனட் நடுவில் பெரிய ஓட்டம் தான் எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும். இந்த ஆனியன் ம். ஆனியன் ஸ்ப்ரிங்னா இருக்கும் பாரு, ரவுண்டா சாப்பிட்ற திங்ஸ். தெரியும் மேம். வந்துருச்சு, பிடிச்சாச்சு பிடிச்சா. அது 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 எப்படி இருக்குன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அது அந்த கொலுசோட சேர்த்து அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த ரவுண்டா இருக்கு அதுக்குள்ள வந்து ஒரு 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 கிளிப் மாதிரி இருக்கும். அந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ள வந்து அந்தந்த நாட்டுல அவங்கவுங்களுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி உள்ளுக்குள்ள போடுவாங்க. உள்ளுக்குள்ள வந்து பேர்லு, எமரால்டு, டைமண்ட் இப்படி எல்லாம் உள்ள போட்டு லாக் பண்ணிடுவாங்க. நடக்கும் போது அது வந்து டிஃப்ரெண்ட் சவுண்டு கொடுக்கும். சரியா? அப்படி. சரியா? அதை வந்து கையில தூக்கி ஒண்ணே ஒண்ணு கையில தூக்கிட்டு ஒரு பொண்ணு தலைவிரி கோலமா வந்துச்சு. வந்து பார்த்தா வந்து என்ன பண்ணுச்சு, அப்படியே மலை மேல ஏறிச்சு. ஏறும்போது பார்த்தா மேல இருந்து வானத்துல இருந்து அப்படியே ஒரு ஃப்ளவரான ஒரு ஃப்ளவர்ல வந்து ஒரு மேன் வந்தான். இதெல்லாம் கதை. சரியா? நிஜம் நம்பிடக்கூடாது. ஓகே? உடனே மேல இருந்து அப்படியே ஒரு மேன் வந்து வந்தான், அப்படியே ஃப்ளவர்ல வந்தான். ஃப்ளவர்ல வந்து அப்படியே அது ஒரு ஒரு வெஹிக்கிள் மாதிரி ஒரு என்ன சொல்றது, சேரிட்டியாட் சொல்லுவோம்ல, ஒரு புஷ்ப விமானம் சொல்லுவாங்க. விமானம்னா லைக் இப்போ இருக்கிற ஃப்ளைட் இல்லை விமானம். என்ன சொல்றதுன்னா இப்போ பொண்ணு மாப்பிள்ளைன்னா உட்கார வச்சு அப்படியே கூட்டி போவாங்களா ரோட்ல, பார்த்துருக்கீங்களா இந்தியாவில்? ஆ. அது மாதிரி ஒரு இதுல வந்து ஒரு பெரிய ஒரு வெஹிக்கிள் மாதிரி இருக்கும். அது ஃபுல்லா ஃப்ளவர்ல வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கோம். அதுல வந்து மேலேருந்து வானத்துல இருந்து வந்தானாமா, வந்து அந்த அந்த பொண்ணை தூக்கிட்டு மேலே போயிட்டான், நாங்க பார்த்தோம்னு சொல்லுவாங்க. சரியா? யார்கிட்ட? அந்த இளங்கோவடிட்ட. சரியா? சொல்லும் போது இளங்கோவடிகள்கிட்ட அப்புறம் யார் அதுன்னு விசாரிக்கும் போது தான் தெரியுது அந்த பொண்ணு பேர் கண்ணகி, அவங்க ஹஸ்பண்ட் பேர் கோவலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கதை என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கதையை வந்து இனி பின்னாடி வர்ற ஃபியூச்சர் பீப்புள்ஸ் வந்து இந்த கதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அவர் வந்து உட்காந்து ஃபுல்லாக அவ்வளோ பெரிய காப்பியம் எழுதுவார். காப்பியம் மீன்ஸ் கவிதையால் புனையப்பட்ட எழுதப்பட்ட நாவல்னு வச்சுக்குவேன். அந்த மாதிரி பெருசா எவ்வளோ பெருசா இருக்கு சிலப்பதிகாரம். ஓகே? இதுல என்னன்னா, எனக்கு கரெக்டா ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லிருங்க என்னம்மா, டைம் முடிய போகுது மேம்னு. சரியா? ஓகே மேம். ம். அது என்னன்னா, கோவலன் கண்ணகின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. சரியா? கோவலன் யாரு அப்படின்னா, சோழ நாடு இருக்குல்ல, சோழ நாடு மீன்ஸ் தஞ்சாவூர். சரியா? அந்த நாட்டுல ம். பிறந்தாங்க. கண்ணகி யாருன்னா சேர நாடு, அதாவது கேரளா கேர்ள். அவ கேரளா நாட்டுல பிறந்த பொண்ணு. ஆனா அந்த அந்த காலத்துல கேரளா வந்து மலையாளம் கிடையாது. சேர சோழ பாண்டியாஸ் 3 பேருமே தமிழ் தான் பேசிட்டு இருந்தாங்க எல்லா பேருமே. சரியா? அந்த தமிழோட சான்ஸ்கிரிட் வேர்டு கலந்து 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 அது மலையாளம் ஆயிடுச்சு இப்போ. சரியா? ஆனா அந்த காலத்துல சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு 3 நாட்டிலையுமே தமிழ் தான் பேசிட்டு இருந்தாங்க. சரியா? சரி. இப்ப என்ன பண்றாங்க, கண்ணகிக்கும் கோவலனுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க.
சரியா? இந்த காலம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசு இல்லாமல் சின்ன வயசுலயே கண்ணகிக்கு வந்து ஒரு 12 இயர்ஸ்னு வச்சுக்கோவேன். அந்த வயசுல கோவலனுக்கு வந்து 14 இயர்ஸ் மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. கண்ணகியோட அப்பாவும் பயங்கர ரிச்சு, கோவலனுடைய அப்பாவும் பயங்கர ரிச்சு. எப்படி ரிச்சு அப்படின்னா இப்போ இருக்க அதானி அம்பானி மாதிரி. சரியா? அதாவது ஒரு சேர சோழ ஒரு மன்னனுக்கு ஈக்குவலா வந்து உட்காரணும்னா, இப்போ ஈவன் மோடிக்கு ஈக்குவலா வந்து ஒரு ஆள் உட்காரணும்னா யார் உட்கார முடியும்? அவ்வளவு பெரிய பணக்காரங்க தானே உட்கார முடியும். அது மாதிரி சேர ம். நாட்டு மன்னன் கூட கண்ணகியோட அப்பா உட்காருவாரு. சரியா? சோழ நாட்டு மன்னனோட கோவலனுடைய அப்பா உட்காருவாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே பேசி ஓகே நம்ம ரெண்டு பேருமே ஒரே ஸ்டேட்டஸ், ஸோ நம்ம உங்க பொண்ணை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி மேரேஜ் முடியும். மேரேஜ் முடிச்சு பொண்ணு எங்க போகும்? மாப்பிள்ளை வீட்டுக்கு தானே போகும் இந்த கல்ச்சர் படி. ஸோ சேர ஆ. நாட்டுல இருந்து அந்த பொண்ணு வந்து சோழ நாட்டுக்கு வந்துடும். சரியா? சோழ நாட்டுக்கு வந்தவுடனே என்ன ஆகும்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து வீட்டில் கூப்பிட்டு விருந்து வைப்பாங்க தெரியுமா? இப்பயும் வைக்கிறாங்க தெரியுமா சொந்தக்காரங்கள்ல. இப்போ நம்ம வீட்டில் ஒரு மேரேஜ் முடிஞ்சுன்னு வச்சுக்கோவேன், அப்போ அத்தை வீட்டில் கல்யாண விருந்து. கல்யாண விருந்து இப்போ சாப்பிட்டு சாப்பிட்டு பாவம் பொண்ணு மாப்பிள்ளையும் டபுள் மடங்கு ஆயிடுவாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு. இல்ல? ஆமா மேம். ஆமா அது மாதிரி அப்ப அது மாதிரி கல்யாண விருந்து வைப்பாரு அந்த சோழ நாட்டு ராஜா. சரியா? அப்ப சோழ நாட்டு ராஜா வந்து கல்யாண விருந்து யாருக்கு வைப்பாருன்னா இந்த கோவலன் கண்ணைக்கு புது பொண்ணு புது மாப்பிள்ளைக்கும் வைப்பாரு. அவங்க அந்த கல்யாண விருந்து முடிஞ்சிட்டு அங்க வந்து பார்ட்டி இருக்கும். என்ன பார்ட்டி? டான்ஸ் பார்ட்டினா இருக்கும். சரியா? அப்படி டான்ஸ் பார்ட்டியில டான்ஸ் ஆடுற ஆளு தான் மாதவி அப்படின்னு ஒரு கேர்ள். சரியா? அது வந்து ரொம்ப ஃபேமஸான நாட்டியத்திலே ரொம்ப சிறந்த டான்ஸ்லேயே பரதநாட்டியத்திலே ரொம்ப சிறந்த ஒரு கேர்ள் அவ. அவன் வந்து டான்ஸ் ஆடுவான். அந்த காலத்தில் என்னன்னா இப்போ ஒரு பொண்ணு ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுது அப்படின்னா அந்த பொண்ணை பைசா அந்த பொண்ணு வந்து அதாவது நல்லா டான்ஸ் ஆடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ராஜா என்ன பண்ணுவார்? மாதவி வந்து ஒரு அந்த பொண்ணு இப்போ ஏன்னு வச்சுக்குவேன், நம்பர் ஏ இருக்காளே இவ வந்து ரொம்ப சூப்பர், ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவா, நல்லா சமையல் பண்ணுவா, அவள் அப்படி அவள் இப்படின்னு எல்லாம் அவளுடைய அருமை பெருமைலாம் சொல்லி ஒரு நாளைக்கு இவ வந்து உங்க கூட இருக்கணும்னா இவ்வளோ ரேட்னு சொல்லி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து அந்த ஊர் பழக்கம், அந்த அந்த காலத்து பழக்கம். எவ்வளவு பெரிய தப்பான பழக்கம் பார்த்தீங்களா? அப்படி இருந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி என்ன சொல்றாங்க, இந்த இந்த மாதவின்ற பொண்ணு வந்து சொல்லும் போது அந்த ராஜா சொல்லுவான், இந்த பொண்ணு மாதவின்ற பொண்ணு, இந்த பொண்ணு வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணோடனே யாருமே அந்த பொண்ணை வாங்க மாட்டாங்க. வாங்காம இருக்கும்போது ஃபாரினர் ஒருத்தன் வந்திருப்பான், சைனால இருந்து ஒருத்தன் வந்து அந்த அந்த பார்ட்டியில இருந்திருப்பான், பார்ட்டிக்கு வந்திருப்பான் அவன். அப்போ என்ன சொல்லுவான், இன்னைக்கு நான் வந்து மாதவியை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமா பேசிடுவான். இன்னும் உங்க நாட்டு பொண்ணை வாங்குறதுக்கு ஒரு பசங்கிட்ட கூட பைசா இல்லையா? அப்படியே கேவலமா பேசினோடனே கோவலனுக்கு ரோசம் வந்துடும். எதுல ரோசம் வருது பார்த்தீங்களா? சரியா? கோவலனுக்கு ரோசம் வந்துடும். வந்தோடனே என்ன பண்ணுவான், நீ என்னடா வாங்குற, நான் வாங்கிக்கிறேன் மாதவியன்னு சொல்லிட்டு மாதவி அவன் கொடுத்த விட டபுள் மடங்கா காசு கொடுத்து மாதவி வாங்கிக்குவான். சரியா? மாதவியை வாங்கி அவன் வந்து என்ன தனி வீட்டில் வச்சிருவான். ஜஸ்ட் ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் அவன் ஆளு அவங்க அம்மா கூட எல்லாம் இருப்பான். சரியா? இவன் போக மாட்டான், மாதவியை பார்க்க பேசனா போக மாட்டான். இங்க வந்து அதுக்கு ஏன் அவன் பண்ணான்னா இவனை வந்து நம்ம தமிழ்நாட்டு பசங்களை ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுவான். இதெல்லாம் கதை. சரியா கண்ணுங்களா? சரியா? சொன்னோடனே அப்புறம் என்னாச்சுங்க, எப்பயும் போல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது நம்ம கண்ணகியும் கோவலனும் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது நல்லபடியாக போயிட்டு இருக்கும். அது பாட்டு லைஃப் அழகாக போயிட்டு இருக்கும், நல்லபடியாக போயிட்டு இருக்கும், எந்த ப்ராப்ளம் இல்லாமல். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா அந்த சைனாக்காரன் அந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் இவ வந்து சைனாக்காரன்ட்ட போகக்கூடாதுன்றதுக்காக இவன் டெய்லி டெய்லி பைசா கொடுத்துட்டே இருப்பான் அந்த மாதவிக்கு. சரியா? சைனாக்காரன் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அவன் கப்பல் ஏறி அவன் ஊருக்கு போயிடுவான். போனதுக்கப்புறம் அப்புறம் இவன் வந்து அரண்மனைக்கு வந்துடணும்ல. மாதவி, நான் சொல்ற கதை புரியுதுல கண்ணுங்களா? கரெக்டா? புரியுது மேம். புரியுது மேம். ஓகே குட். அப்ப மாதவி வந்து அப்போ திருப்பி அந்த திருப்பி அரண்மனைக்கு அவ வீட்டுக்கு வந்துடணும்ல. அப்படியே வீட்டுக்கு வரும்போது மாதவி சொல்லுவா, எவ்வளவு நல்ல பையன் அந்த கோலன்றவன். சரியா? என்னை வந்து அந்த அந்த சைனாக்காரன்ட்டு வந்து என்னை காப்பாத்துறதுக்காக என்னை வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ பைசா எனக்காக ஒரு நாளைக்கு இவ்வளோ பைசா கொடுத்து என்னை சேவ் பண்ணியிருக்கான். அதனால அவனை நான் பார்க்கணும், ஒரு தடவை பார்த்து அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதனால தயவுசெய்து அவனை வீட்டுக்கு வர சொல்லுங்க, நான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் அரண்மனைக்கு போறேன்னு சொல்லுவான். இவ்வளவுதான் சொல்லுவா. சரியா? கோல் என்ன பண்ணா வந்து சொல்லுவாங்க அங்கேருந்து, இந்த மாதிரி மாதவி போறாளாம் அரண்மனைக்கு, உங்களை பார்த்து ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்லணுமா, நீங்கள் இவ்வளோ காலம் அவளுக்கு பைசா கொடுத்து சேவ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னோடனே கோலன் போவானா? போனோடனே முடிஞ்சு போகுது. ஏன்னா அவன் டான்ஸ் ஆடுவான், ஒரே ஒரு டான்ஸ் மட்டும், என்னுடைய டான்ஸ் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போங்க, இவ்வளோ பைசா எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு டான்ஸ் ஆடுவாளா? முடிஞ்சது. கோலன் அங்கேயே உட்காந்துருவான், கண்ணகியை மறந்துடுவான்.
இங்கே கண்ணகி என்ன பண்ணுவா, பாவம் வருவான் 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 வெயிட் பண்ணிட்டே இருப்பா. சரியா, கோவலன் அங்கேயே உட்காந்துருவான். இன்னொரு விஷயம் அவன் மறந்துடுவான், என்னன்னா என்னை வந்து நிறைய காசு வச்சிருக்கான்ல, இவன் வந்து பெரிய லார்ட் லவதாஸ் சொல்லுவோம்ல, அவ்வளோ பெரிய பணக்கார ஆளோட பையன் தானே. அதனால டெய்லி டெய்லி அரசாங்கத்துக்கு மாதவிக்காக காசு போயிட்டே இருக்கும். அது இவனுக்கு தெரியாது. கோவலன் மறந்துடுவான், அப்படி எல்லாத்தையும் மறந்து மாதவிட்டே உட்காந்துருவான். சரியா, என்ன போச்சு, கடைசியில் பார்த்தா ஏதோ அவங்க ரெண்டுத்துக்குள்ள ஒரு சண்டை வந்துடும். மாதவிக்கும் கோவலனுக்கும் ஏதோ பேச்சுவாக்கில் ஏதோ சண்டை வந்துடும். அதாவது இப்போலாம் வந்து நம்ம நிலாச்சோறுன்னு போகிறோம்ல, நிலாச்சோறு இல்லை எல்லா பேரும் கெட் டுகெதராக சரி ஏதாவது பார்ட்டி போகிறோம், இல்லை எல்லா ஃபேமிலிலாம் சேர்ந்து எங்கேயாவது ஏற்காடு அப்பெல்லாம் போகிறோம்ல, அது மாதிரி அந்த காலத்தில் காவிரி ஆற்றுல நிறைய தண்ணி திறந்து விடுவாங்க. சரியா, அப்போ போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஆற்று ஓரத்தில் உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டே என்ஜாய் பண்ணிட்டு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படி போகும்போது அதில் வந்து மாதவிக்கும் கண்ணனுக்கும் சண்டை வந்துடும். சண்டை வந்தோடனே சொல்லுவான், இந்நேரம் கண்ணகி வந்து அந்த வேர்ட் சொல்லியிருப்பாளா, நீ மாதவி அந்த கட்டி என்னை இப்படி பேசிட்ட நீன்னு கோச்சிட்டு வேமா இங்கே வருவான். இங்கே வந்தால் தான் தெரியும், கண்ணகிட்ட இருக்கிற எல்லா பைசாவும் போய் கண்ணகி வந்து வீடு போய் வீடை விற்று நகையெல்லாம் விற்று, ஏன்னா இவன் தான் போயிட்டு டெய்லி டெய்லி காசு கொடுத்துட்டே இருக்கும்ல மாதவிக்கு. ஸோ எல்லா காசுமே போய் எல்லாம் போய் ரொம்ப ஏழையாகி கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு குடிசை வீட்டில் உள்ளே உட்காந்து சமையல் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்தவொடனே இவனுக்கு அவ்வளோ ஷாக் ஆகிடும். இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான், எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அழுவான். இனியோட அந்த கதை ஸ்டாப் பண்ணிடுவோமா? வெண்திரையில் காண்க அப்படின்ற மாதிரி. ஏன் கண்ணு, நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோமா? நாளைக்கு இல்லை, நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் வீக்கு. ஓகே மேம். எப்படி இருக்கு கதை? ஓகே மேம். நல்லா இருக்கா? அதாவது மிக்ஸி பதில் சொல்லுது அப்படின்ட்டு. முஃப்சிரா, முஸ்ஃபிராவா ஆ முஸ்ஃபிராவா? முஸ்ஃபிரா, எஸ். முஸ்ஃபிரா. முஸ்ஃபிரா எப்படி இருந்தது இன்னைக்கு கிளாஸ்? எஸ் மேம். நல்லா இருந்தது மேம். நல்லா இருந்ததா? ஆ உம், பொருள் சதையும் நல்லா நல்லா பாதியோட இருந்ததா? நிப்பாட்டிட்டீங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு மேம். இன்ட்ரெஸ்டிங். அந்த ஆனால் கண்டினியூ பண்ணலாமா? அலோ பண்ணுவாங்களா கதை முடிக்கிறதுக்கு? அலோ பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. எனக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கலாமா கதை க்ளோஸ் பண்ண 8:30 வரைக்கும்? ஆ ஓகே மேம். இல்லை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சார் எடுத்துக்குவாங்க. அதான் எங்கள்கிட்ட கேட்டுக்குவாங்க, உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க எனக்கு யூஸ் பிரச்சனை பண்ணலாம் இல்லை, நான் ஒரு 10 அப்படிம்பாங்க. மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த பர்மிஷன் வாங்கணுமான்னு கேட்குறேன் நான் சார்கிட்ட. ஆ, இல்ல 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 எங்கள்கிட்ட மேம். தான் கேட்டுக்குவோம். ஓ நோ அப்படியா, மேம். சரி சரி, ஓகே. அப்போ சரி, ஓகே. நான் இருக்கீங்களா இல்லை நீங்கள் போயிட்டு அடுத்த தடவை கதை சொல்லுங்க மேம் சொல்கிறீங்களா? இல்ல இல்ல இப்போ இந்த 10 இருக்கும். நிமிஷம் இருக்கும் மேம். 10 நிமிஷம் முடிச்சிருமா கதை? அப்படி ஆள் என்னாச்சுன்னு பார்க்க ஆசையாக இருக்குதுல்ல. எஸ் ஆ மேம். எஸ், அதுதான் சரியா. ஓகே குட். இப்போ பாரு, கண்ணகி எந்த நாட்டில் பிறந்தா? சேரநாடு. கேரளா. கேரளா சொல்லக்கூடாது, சேரநாடு. சேரநாடு சேரநாடு. சேரநாடு. மேரேஜ் பண்ணி கொடுத்தது எங்க? சோழ. சோழநாடு. எஸ், தாஞ்சூர், சோழநாடு. ஓகே, சோழநாடு, சேரநாடு, சோழநாடு தான். அவன் யாரு, கோவலனுடைய. சரி, இப்போ என்னாச்சு? கோவலன். கோவலன். ஓகே, இவன் என்ன பண்ணுவா வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துருப்பா. இது இன்னும் வந்து ரொம்ப பயங்கரமா அப்படின்னு இது பண்ணியிருப்பாங்க. அப்படியே இவன் வந்து முறத்துல வந்து அரிசி புடைச்சிட்டு இருப்பா. அப்போ கோழி வந்து உள்ள வந்து அப்படி வீட்டுக்குள்ள வந்து வந்து கொத்தி சாப்பிட்டு இருக்குமா. அதனால முறத்துல அடிச்சு விரட்டிட்டு கதவை டம்முன்னு சாத்துவான். பார்த்தா அப்பதான் அவன் வந்திருப்பான். கோவலன் வருவான். வரும்போது அங்க அரண்மனைக்கு போவான். அரண்மனைக்கு போய் இது ஏன் வீடு அப்படின்னு சொல்லுவான். உன் வீடா? உன் ஒய்ஃப் எப்பயோ வித்துட்டு போயிடுச்சு, உன் வீடு இல்லைன்னா அப்ப தேடி 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 ஊர் பாவம் ரோடு ரோடா தேடி கடைசியில கண்டுபிடிச்சிருவான் கண்ணகி எங்க இருக்கான்னு. அது பார்த்தா ஆத்து ஓரத்துல ஓரத்துல ரொம்ப ஏழ்மையான நிலையில சாப்பாட்டுக்கே வழி இல்லாம உட்காந்துருப்பான். அவ்வளவு ஏழ்மையா இருக்கும்னே இவனுக்கு, அப்படி அவ்வளவு அழுகையா இருக்கும் அவனுக்கு. போவான் உள்ள, போனங்களாட்டி இவ கதவை டம்முன்னு சாத்துவாளா, கோழிக்காக சாத்துவா. இவன் நினைச்சுப்பான், ஐயோ நம்மள வேணாம் வர வேணாம்னு சொல்லி சாத்துறா போல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே திருப்பி போவான்ல. போகும்போது பக்கத்து வீட்டுக்கார ஒரு பாட்டி வந்து சொல்லும், உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு போறான், நீ என்ன பார்க்கல என்னன்னு. ஓடுவா இவ, ஓடி போய் கூட்டு வருவான்னு வச்சுக்கங்களேன். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு எமோஷனலால சொல்றது. ஓகே, கூட்டு வந்தோடனே சொல்லுவான், என்னை மன்னிச்சிடு, இவ்வளவு நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா நீ வந்து கேட்க கேட்க இவ்வளவு நீ கொடுத்துட்டே இருந்திருக்கானு, எனக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்கலாம். சரி ஓகே, நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இந்த ஊர்ல எங்க அப்பானா ஏன்னா எவ்வளவு பெரிய ரிச்சு, அந்த கிங்குக்கு ஈக்குவலா உட்காரக்கூடிய ஒரு மனுஷன் இல்லையா, அவர் பையன் இப்படிங்கும்போது எப்படி இருக்கும். அதனால நான் வந்து எனக்கு இங்க என் மக்களை பார்க்கவே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, என் தப்பு எனக்கு புரியுது. ஸோ நம்ம வந்து நம்ம பிஸ்னஸ், ஏன்னா பிஸ்னஸ் பீப்புள், அதனால நான் வந்து பிஸ்னஸ் பண்ணி நான் திருப்பி அதே லெவலுக்கு வரணும்.
என்னால் முடியும் கண்டிப்பாக வித்தின் 2 இயர்ஸில் 2 வருஷத்தில் நம்மளால் கண்டிப்பாக நல்லபடியாக பெருசாக வர முடியும். ஆனால் அதுக்கு முதல் வேணுமேன்னு கேட்கும் போது அப்போ இவ சொல்லுவா, என்கிட்ட சம் ஜுவல் இருக்கு, சரியா, கொஞ்சம் வச்சிருக்கேன் நான். அதனால கொஞ்சம்னா என்ன, சும்மா ஜஸ்ட் ஒரு 2 3 வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அந்த அந்த சிலம்பு, அது பேர் சிலம்பு. நீ சொன்னல டெலிகாய்ட் மாதிரி இருக்கும், உள்ள வந்து அந்த பேர்லாம் போட்டிருப்பாங்க, சவுண்டு வரும்னு சொன்னல, அதுக்கு பேர் சிலம்பு. சரியா, அதனால தான் அதுக்கு பேர் சிலப்பதிகாரம். சிலம்பை வைத்து புனைய செய்யப்பட்ட கதை அப்படின்னு அர்த்தம். சிலம்பை வைத்து செய்யப்பட்ட கதை, அதனால அதுக்கு பேர் சிலப்பதிகாரம். ஓகே, சரி. இப்போ என்ன, என்கிட்ட அது 2 இருக்கு, வாங்க நம்ம இதை வந்து ஒன்று விற்று நம்ம ம், கொஞ்சம் நல்லா பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான், இந்த ஊரில் வேண்டாம், எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நம்ம பக்கத்தில் நம்ம யாருக்குமே தெரியாமல் நம்ம போய் நைட்டாக நம்ம வேற ஊருக்கு போயிடலான்ட்டு நைட்டாக தெரியாமல் தாண்டி பாண்டி நாட்டுக்கு வந்துடுவாங்க. பாருங்களேன், இப்போ எந்த ஊர், சேர நாட்டில் பிறந்த பொண்ணு சோழ நாட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க பிழைக்கிறதுக்காக எங்கே போயிருக்காங்க, பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டை மதுரை, சரியா, மதுரைக்கு போகிறாங்க. மதுரையில் போய் அங்கே போனோடனே ஒரு வீட்டில் அங்கே போகும்போது ஒரு ஒரு பீப்புளை, ஒரு ஆளை பார்க்குறாங்க. அந்த லேடி வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா அவங்க அப்பா அதெல்லாம் தெரியும், நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு உங்கள் அப்பா, என்னப்பா இப்படி ஆயிடுச்சு, ஓகே உன்னோட விதி இப்படி ஆயிடுச்சு, சரி இனிமேல் நல்லபடியாக வான்னு சொல்லிட்டு போய் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் ஸ்டே பண்ண வச்சுட்டு போயிடும். சரியா, அவங்க வீட்டில் ஸ்டே பண்ண அந்த பொண்ணு யாருன்னா, பால் கறந்து வியாபாரம் பண்ணுற அந்த பீப்புள். சரியா, அந்த பொண்ணு வந்து வச்சு தனியாக ஒரு வீடு வச்சு 2 பேர்த்தையும் உட்கார வச்சு நீங்கள் சமையல்லாம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு செட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ சொல்லுவான், கோவலன் சொல்லுவான், நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் போது நாளைக்கு காலையில் நான் வந்து சிலம்பு தரேன், அந்த சிலம்பு ஒரு சிலம்பு தரேன், இந்த சிலம்பை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, போய் வித்துட்டு அந்த காசை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம், இனிமேல் நம்ம லைஃப் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லி அவ காலில் போட்டு இந்த 2 சிலம்பில் ஒரு சிலம்பு எடுத்து கொடுப்பான். சரியா, அதை எடுத்துட்டு இவன் போவான். இதுக்கு இந்த போருக்கு இன்பிட்வீன் என்ன நடக்கணும், அங்க பாண்டிய நாட்டுல ராஜா ராணி இருப்பாங்கல்ல, ஒரு நாடுன்றது அங்க ராஜா ராணி இருப்பாங்கல்ல, அந்த ராணி என்ன பண்ணும், அதோடைய ஜுவல் எல்லாம் கழட்டி வச்சுட்டு ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு இருக்கும், குளத்துல குளிச்சுட்டு இருக்கும். அந்த வழியா அந்த பக்கம் போன அந்த அரண்மனையில் உள்ள பெண்களுக்கு, அந்த ராணிக்கெல்லாம் ஜுவல் பண்ணி கொடுக்குற அந்த ஆசாரி, சரியா, அந்த கோல்ட் ஸ்மித், அவன் என்ன பண்ணுவான், பார்த்துட்டு அவனுக்கு ஆசை வந்துடும், ஆஹா ஏகப்பட்ட ஜுவல் இந்த மாதிரி கழட்டி வச்சிருக்குன்ட்டு அதில் ஒரே ஒரு அதே மாதிரி அங்கே ஒரு சிலம்பு 2 சிலம்பு போட்டிருக்கும்னா அந்த ராணி போட்டிருக்கும்ல, அந்த ராணி போட்ட ஒரு ஒரு சிலம்பை தூக்கிட்டு திருடிட்டு ஓடியாந்துடும். இது யாருக்கும் தெரியாது. சரியா, இங்கே என்னாச்சு, ராணி குளிச்சுட்டு வந்து ஜுவல் போடுறதுக்காக வரும், பார்த்தா ஒன்று தான் இருக்கும், ஒன்று காணாம். உடனே ராஜா கோவம் வந்துடும். எவ்வளோ தைரியம் இருந்தால் பாண்டிய நாட்டு இந்த பேலஸ்குள்ளே உள்ள நுழைஞ்சி வந்து பாரு, இவன் வந்து ஒரு 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 சிலம்பை எடுத்துகிட்டு போயிருக்கான், ராணியோட சிலம்பை எடுத்துகிட்டு போயிருக்கான், அவனை மட்டும் பார்த்தனா தலையை வெட்டாம விடக்கூடாது, யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அலர்ட் பண்ணி விட்டுருவான், சொல்லி விட்டுருவான், யார் யார் யாரையாவது திருடனை கண்டுபிடிச்சா கூட்டிட்டு வாங்கன்ட்டு. இந்த நேரத்துல பாவன் என்ன பண்ணுவான், அந்த கோவலன் வந்து அந்த சிலம்ப ஒய்ஃபோட கண்ணகியோட சிலம்பை தூக்கிட்டு போவான். போய் ஒரு ஒரு கடையா, கோல்டு கடையில தானே கேட்க முடியும், எல்லாத்தையும் வாங்க மாட்டாங்கல்ல. கோல்டு கடை கேட்டோன்னே அவன் சொல்லுவாங்க, ஐயோ நீ வச்சிருக்கிறது வந்து ரொம்ப காஸ்ட்லியான சிலம்பு. ஏன்னா இவங்களும் பணக்காரங்க தானே, கோவலன் கண்ணைக்கும் பணக்காரங்க தானே, ஸோ அதனால இவனை வச்சிருக்க ரொம்ப காஸ்ட்லியான சிலம்பா இருக்குன்னு ஒருத்தன் யோசிச்சுட்டு, இவனை பார்த்தா பஞ்ச பராசி மாதிரி இருக்கான், ஆனா இவன் கையில எப்படி இவ்வளோ காஸ்ட்லியான சிலம்பு இருக்கும்ன்ட்டு கூட்டிட்டு போய், நீ வந்து கேட்குற விலைக்கு எங்களால தர முடியாதுப்பா, ராஜா ராணிக்கு வந்து ஜுவல் செய்யற ஒரு கோல்ட் ஸ்மித் இருக்காரு, அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன், அவர் தான் உனக்கு தருவாரு, ராஜாட்ட கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு அங்க போய் விட்டுருவான். கரெக்டா அந்த அந்த சிலம்பு திருடினா அதே கோல்டு ஸ்மித்ல கொண்டு போய் இவனை விட்டுருவான். இவன் என்ன சொல்லுவான், கோவலன் வந்து சொல்லுவான், இது வந்து என்னுடைய ஒய்ஃபோட சிலம்பு, நாங்கள் இவ்வளோலாம் வாழ்ந்தோம், என் கதைலாம் சொன்னால் உனக்குலாம் புரியாது, எனக்கு இந்த சிலம்புக்கு காசு வேணும், எடுத்துட்டு எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் அந்த சிலம்பை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடும். ஒருவேளை நம்மகிட்ட இருந்த சிலம்பை தான் திருடிட்டானா, ஓடி போய் அவன் ஒளிச்சு வச்சிருக்க அந்த சிலம்பை பார்ப்பான். அவன் பெட்டிக்குள்ளே உள்ள ஒளிச்சு வச்சிருப்பான், அது ராணியோட சிலம்பு, அதடி பத்திரமா இருக்கும். உடனே அவனுக்கு ஒரு ஐடியா வரும், ஆஹா நம்ம எப்படியா இருந்தாலும் நம்மள தான் தேடிட்டு இருக்காங்க ராஜா, சரியா, இவனை பிடிச்சி மாட்டி விட்டுறலான்னு கொண்டு போய், வா அவனை ராஜாட்ட வந்து பைசா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ராஜாட்ட கூட்டி போயிடுவான், பாண்டிய ராஜாட்ட கூட்டி போயிடுவான். கூட்டிட்டு போனோடனே பாவம் இவனை, நீ வெளியே நில்லு நான் உள்ள போய் சொல்றேன்ட்டு உள்ள போய் பார்த்தா ராஜாவும் ராணி உட்காந்துருப்பாங்க, பாண்டிய மன்னனும் பாண்டிய மன்னன் மனைவியும் உட்காந்துருப்பாங்க. போய் ராஜா சொல்லி, ராஜா இங்க பாருங்க, உங்க ஒய்ஃபோட சிலம்ப திருடிட்டு போனான் தெரியுமா, அவனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னுவார். அப்படியா, எங்க அவனை கூப்பிடுன்னு, இங்க பாருங்க வச்சிருக்கான் சிலம்பு, இவன் தான் வச்சிருக்கான்னு அவன்கிட்ட கேளுங்க, இந்த பாருங்க இந்த சிலம்பு விற்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கான் பாருங்க, உங்க சிலம்ப எடுத்துட்டு என்னட்டே வந்து விற்க சொல்றான் ராஜான்னு சொல்லி என் மேல பழிய போட்டு மாட்டி விட்டுருவான். அவனை கூப்பிடுனோடனே வேகமா கோலனை கூப்பிடுவாங்க. இவன் நினைச்சோம், கோலன் நினைச்சுப்பான் சரி ராஜா வந்து நமக்கு பைசா கொடுக்க தான் கூப்பிடுறாருன்னு நினைச்சு பாவம் அப்பாவியா போவான்.
உள்ள போய் நின்னோடனே உனக்கு இந்த சிலம்பு யாரோடது அப்படின்னு கேட்பாரு ராஜா. இது என்னோடது தான் அப்படின்னு கேட்டோன்னே எவ்வளவு பொய்ன்ட்டு உடனே இழுத்துட்டு போய் தலைவட்ட சொல்லிடுவாங்க. அதான் இவனுக்கு ஏன் இறந்து போறோம், எதுக்காக தலையை வெட்டான்னு ஒண்ணுமே தெரியாது பாவம். சரியா? போய் என்ன பண்ணிடுவாங்க, ம். போய் தலையை வெட்டிடுவாங்க. கோவலன் தலையை வெட்டிடுவாங்க. கோவலன் செத்து போயிடுவான். செத்து போயிட்டானா, இங்க என்ன போச்சு, விஷயம் தெரிஞ்ச உடனே எல்லா பேரும் ஓடி வந்து சொல்லுவாங்க கண்ணகிட்ட. கண்ணகி உனக்கு தெரியுமா, உன் ஹஸ்பண்டோட தலையை வெட்டிட்டாங்க திருடேன்னு. உடனே இவளுக்கு பயங்கர கோவம் வந்துடும் கண்ணகிக்கு. சரியா? என்ன பண்ணுவா, அவ இன்னொரு சிலம்பு வச்சிருக்கல கையில, அந்த சிலம்பை எடுத்துட்டு போவா. ராஜாட்ட போய் சொல்லுவா. வெளியே நிற்பா. அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அந்த புக்கில் அதை படிக்கும்போது, அந்த சீன் படிக்கும்போது சூப்பராக இருக்கும் அந்த நாவலில். நான் வெளியே நிற்கும்போது அப்போ மன்னன் இவன் கேட்பான், சோல்ஜர் கேட்பான், நீ யாருன்னு கேட்டு. நான் யாருன்னு கேட்கறதுக்கு மட்டும் முதல்ல ராஜா வந்து என்கிட்ட வர சொல்லு, நான் யார் தெரியுமான்ட்டு அவள் தான் சொல்லுவாள். எங்கள் அப்பா அப்படி, எங்கள் அம்மா அப்படி, நாங்களாம் அவ்வளோ ரிச்சு, எல்லாத்தையும் சொல்லுவாள். சொல்லிட்டு நான் ராஜாட்ட பேசணும் அப்படின்னோடனே ராஜா கூப்பிடுவார். ஏன் அந்த பொண்ணு அவ்வளவு பயங்கர ஆக்ரோஷமாக இருக்காமல, அந்த பொண்ணு உள்ளே விடுன்னு சொல்லி உள்ளே விடுவாங்க. உள்ளே விட்டோடனே சொன்னும் போது ஆர்குமெண்ட் நடக்குன்னு வச்சுக்கவேன். அப்போ சொல்ல, இல்லை உன் ஹஸ்பண்ட் வந்து என் ராணியோட சிலம்பை வச்சிருந்தான், அதனால தான் வெட்டணும், நான் தப்பு பண்ணலை அப்படின்னுவார். இல்லை, அது ஏன் சிலம்பு, நீ தப்பா விசாரிக்காம நீ நீ வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்ட, நீ நீதி சொல்லிட்ட அப்படின்னோடனே. அப்போ அப்போ உன்னுடைய உன்னுடைய ராணியோடைய சிலம்புக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்பாங்க. மதுரை வந்து முத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். முத்து மீன்ஸ் பேர்ல் இருக்குல்ல. ஏன்னா மதுரை பக்கத்துல கொற்கை துறைமுகம் அப்படின்னு ஒரு ஆஹ், இருக்கு, ஒரு ஒரு இருக்கு. சரியா? அதுல வந்து முத்து வந்து ரொம்ப ஃபேமஸா. சரியா? தூத்துக்குடியில இப்ப முத்து எடுக்கிறாங்களா அது மாதிரி கொற்கை, அதாவது இந்த முத்தை வாங்கக்கூடாது, பாண்டிய நாட்டு முத்தை வாங்கியே ஈஜிப்ட் பீப்புளுடைய கஜானா காலி ஆயிடுச்சுன்னு ஒரு ஈஜிப்ட் மன்னன் சட்டமே போட்டிருக்கான், பாண்டிய நாட்டு முத்தை வாங்க தடை அப்படின்னு. எப்படி வருவேன், ஏன்னா அந்த ஈஜிப்ட்ல இருந்து கிளியோபாட்டெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல. அவங்களாம் அந்த அந்த பேர்லை வந்து உரசி அதை அரைச்சு உடம்புல தேய்ச்சி குளிப்பாங்களாமா, பாண்டிய நாட்டு முத்தை. அவ்வளோ ஃபேமஸ் அப்போ. சரியா? அப்போ என்ன பண்ணுறீங்க, அப்போ அவங்க நாட்டில், பாண்டிய நாட்டில் முத்து ஃபேமஸ்னோடனே அப்போ அவங்க சிம்பிளா அந்த அந்த சிலம்புக்குள்ள என்ன இருக்கும், முத்து தானே இருக்கும். ஸோ முத்து ம். போட்டு அதை உடன்னு சொன்ன உடனே வேகமா இவன் என்ன பண்ணுவான், அந்த அந்த ராணி போட்டிருக்கிற ரெண்டு இது போட்டிருப்பாள்ல ராணி, ஒரு காலில் வந்து முத்து போட்ட சிலம்பு, இன்னொன்று வந்து அந்த கோவலன்ட்டு வந்து வாங்கின சிலம்பு போட்டிருப்பா. கரெக்டா? ஏன்னா ஒரு, ஆமா. ஆமாங்க. அப்போ என்ன பண்ணா, நீ வந்து நீ வடை ஒன்னதான், அப்ப எடுத்து அந்த முத்துல உள்ள சிலம்பை எடுத்து உடைப்பா. உடைச்சது முத்து வருதுன்னொடனே, பத்தியா முத்து இருக்கு பத்தியா, சோ அதனால இது என்னோட சிலம்பு தான் அப்படின்னு சொல்லுவான். அது கரெக்ட். நீ முன்னோன்னு என் கணவர்கிட்ட இருந்து வாங்கினிய ஒரு சிலம்பு, அதை உடைன்னு சொல்லுவா அவ. சரி okay, நான் அதை எடுத்து உடைப்பான். பார்த்தா அது உள்ளுக்குள்ள இருந்து எமரால்டு வரும். என்ன வரும், ரெட் கலர்ல வரும். இது என்ன சொல்லுவோம் நம்ம மணி, அந்த மணி பவளம். சரியா? அது ஆ. அது வரும். சரியா? அது வந்து அது 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 உடையும். அப்போ இப்ப புரியுதா நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு. அவ வச்சிருந்த கையில வச்சிருந்த சிலம்பே உடைப்பா. உடைச்ச உடனே பார்த்தா அதுக்குள்ள இருந்து என்ன வரும், அந்த எமரால்டு வரும். அப்போ அப்படி ஷாக் ஆயிடுவான். ஐயோ, நம்ம ஒரு நல்ல மனுஷனை தெரியாம இப்படி நம்ம நீதி சொல்லிட்டோமேன்ட்டு அப்படி அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அந்த இடத்துலயே செத்து போயிடுவான். சரியா? இது கதை. சரியா? இது ஒன்லி கதை. உடனே அவங்க மனைவி என்ன பண்ணும், அவங்க ஒய்ஃப் ராணி இருக்குல்ல, அதுவும் அவங்க ஹஸ்பண்ட் இறந்தோடனே டகார்னு அதையும் செத்து போயிடும். சரியா? இது செத்து போனோம் என்ன ஆகும், கண்ணை என்ன பண்ணும், அந்த சிலம்பை தூக்கிட்டு, ம், என்னை வந்து நான் நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும்னு தான் நான் வந்தேன் நான் மதுரைக்கு. பட் ஆனால் என்னையும் என் ஹஸ்பண்டையும் இந்த மாதிரி வந்து இப்படி பண்ணிட்டாங்க, அதனால் மதுரையே எரியட்டும், சாபம் விட்டுருமா, மதுரையே எரியட்டும், மதுரை மக்கள்லாம் சாகட்டும்னு சொல்லி அதை அப்படி சாபம் விட்டுட்டே ரோட்டில் போச்சாமா. போகும்போது மதுரையே ஃபுல்லாக எரிஞ்சிருச்சான். சரியா? மதுரை ஃபுல்லாக எரிஞ்சு இப்போ இருக்கிற மதுரை செகண்டாக எரிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள மதுரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மதுரை எரிஞ்சிருச்சான். இப்படியே தலைவிரி கோலமாக அப்படி பேய் மாதிரி கையில் சிலம்பு வச்சுட்டு அப்படியே ரோடோடாக போய் அந்த சேர, நான் சொன்னேன்ல, ஒரு பொண்ணு வந்து வந்தாங்க, ஒரு மலை மேலே ஏறினாங்க ரொம்ப ம். ஆக்ரோஷமா. அப்போ வந்து ஒரு மேலேருந்து ஒருத்தன் வந்து கூட்டிகிட்டு போனான்னு சொல்லி சொன்னாங்கல்ல. அப்படியே அவன் வந்து ஆ. கூட்டிகிட்டு போயிடுவான். அவன் வந்து கூட்டிகிட்டு போயிடுவான். இதுதான் இதுதான் சிலப்பதிகாரம். ஓகே. இது வந்து உண்மை கதையா மேம் இது? இது வந்து ஒரு சின்ன உண்மை இருக்கும். பட் அதை வந்து கதை சொல்லும் போது கொஞ்சம் ஒரு சில பொய், ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக சில விஷயங்களை சேர்த்து எல்லாம் சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் எக்ஸாக்டேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. பட் இது உண்மை கதை, உண்மையில நடந்தது ஒண்ணு. ஆனா உண்மையிலே மதுரை எரிஞ்சிச்சா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. உண்மையிலேயே அவன் வந்து கொலை பண்ணிட்டான், கோவலன். அது உண்மை. சோ அந்த ஆ. கோவலனை கொலை பண்ணது அவனே இறந்து போயிட்டான். இந்த அதை நினைச்ச ஐயோ தப்பா நம்ம நீதி கொடுத்துட்டவே இறந்து போயிட்டான். இது ரெண்டும் நடந்தது உண்மை. இதை வச்சு ரொம்ப ம். அழகா வந்து ஒரு கதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அழகா இந்த இளங்கோடிகள் வந்து இந்த சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, மூணு மக்கள், இதுல என்ன அவங்க இது சொல்றாங்கன்னா, ஒரு தப்பு பண்ணா கண்டிப்பா வந்து அந்த தப்புக்கு பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுதான் ஆகணும். சரியா?
அப்புறம் விதின்றது விடாது ஒரு மனுஷனை, அந்த விதி வந்து அவனை துரத்துன்ற மாதிரி சில சில நீதி இருக்கும் இதெல்லாம் வச்சுக்கோங்க. அதுக்காக இந்த கதை வச்சுப்பாரு. சரி, எப்படி இருக்கு சிலப்பதிகாரம்? ரொம்ப அழகா இருக்கு மேம். சூப்பரா இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. ம். இது மாதிரி தமிழ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எப்படி இருக்கு? இதுதான் தமிழ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். சும்மா ஜஸ்ட் தமிழை வந்து ஐயோ எக்ஸாம் எழுதணுமே, ஐயோ மார்க் வாங்கணுமே அப்படின்னு படிக்காம தமிழை இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருக்கும். ம். நான் நான் சொன்னேன்ல கோவலன், ஓகே மேம். கோவலனுக்கும் மாதவிட்ட கோவலன் இருந்தான்னு சொன்னேன்ல. ம். கண்ணகி வந்து பாவம் ஏழை ஆயிட்டான்னு சொன்னேன் தெரியுமா? அப்ப அந்த கோவலனுக்கும் அந்த மாதவிக்கும் பிறந்த குழந்தை பேர் தான், குழந்தை பிறக்கும், அதுக்கு பேர் தான் மணிமேகலை. அந்த மணிமேகலைன்னு ஒரு குழந்தை ஓ பிறக்கும், பெண் குழந்தை. அந்த அதுதான் சிலப்பதிகாரம் மணிமேகலை. அந்த மணிமேகலைன்ற பொண்ணு என்ன பண்ணும், எங்க அப்பா அவ்வளவு நல்ல மனுஷன், எங்க அம்மா தான் இந்த மாதிரி, ஸோ நான் வந்து மேரேஜ் பண்ண மாட்டேன், நான் எல்லா பீப்புள்ஸ்க்கும் வந்து நல்லது பண்றதுக்கு இது பண்ணிடுவேன்ட்டு போய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புத்திஸ்ட் ஆயிடுவாங்க. அவங்க புத்திஸ்ட் ஆகி நிறைய பேத்துக்கு வந்து நிறைய சாப்பாடு, உலக மக்கள் எல்லாத்துக்கும் போய் போய் நிறைய ஊர் ஊரா போய் சாப்பாடு வந்து கொடுப்பாங்க, அன்னதானம் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க. அவங்கள பத்திய இந்த மாதிரி ஒரு நாவல் கதை தான் மணிமேகலை. அதனால இது ரெண்டுமே ரெட்டை காப்பியம், ட்விங்ஸ் அப்படின்வாங்க, ட்விங்ஸ் புக்ஸ். சிலப்பதிகாரம் மணிமேகலை ரெண்டுமே ரெட்டை காப்பியம் சொல்லு. அம்மா சட்னி அரைக்கிறாங்களா? எஸ் மேம். ஓகே, குட். எஸ். ஓகே கண்ணுங்களா, இன்னைக்கு என்ன பண்றேன், நான் தூங்க போறதுக்கு முன்னாடி சரியா, நான் அந்த ஸ்டோரியை ரீட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப்ல போடுவேன். நீங்க அதை தயவு செய்து தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோரியை நான் வாசிக்கும் போது என்னை அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டோரியை ரீட் பண்ணுங்க சரியா. ரீட் பண்ணுங்க. நான் சார்கிட்ட கேட்டுட்டு நான் எப்படி ஹோம்ஒர்க் கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுப்பேன். ஓகே. ஓகே மேம். ஓகே மேம். பாய். என்னது? பாய். பாய். இது பிடிச்சிருக்கா? கிளாஸ் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தது மேம். ரொம்பவே பிடிச்சிருக்கு மேம். குட் 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 குட். இனிமேல் நீங்க உங்களை எழுத வச்சு உங்களை வந்து மார்க்ஸ் சட்னி சட்னி சட்னி. ஓகே பாய் குட்டீஸ். ஓகே பாப்போம். சாரி மேம். ஓகே, நெக்ஸ்ட் வெனஸ்டே பாப்போம். எஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹேவ் a நைஸ் டே. நல்ல நாட்களாக இறைவன் எங்களுக்கு எப்போதும் அமைத்து தருவானாக. ஓகே. ஆமீன். ஓகே மேம். ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. க்ளோஸ் பண்ணிடலாமா? ஓகே மேம். ஓகே மேம். வாழ்த்துக்கள். ஓகே.